ஃபியூச்சர்ல ஜாபே இருக்காதுன்னு பேசுறாங்க. அது என்ன மாதிரிங்க சஜஷன் கொடுக்குறீங்க? ஓகே, ஆமாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா? எஸ், போர்ட்ஃபோலியோ அதுவும் இருக்குங்களா? கண்டிப்பா. யூ ஆர் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் இன் யூஐ யூஎக்ஸ். அது வந்து மாற்று கருத்து எஸ். இல்லை. உங்களோட லைஃப்ல நீங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆயிட்டீங்கன்னா ஹாப்பி ஆயிடுவீங்களா? ஆக மாட்டீங்களா? ஆயிடுவீங்க, கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஸோ யூ ஹேவ் புட் யுவர் எஃபர்ட். நீங்க இப்போ வந்து என்ன போட்டீங்க? எஃபர்ட் போட்டுட்டே இருக்கீங்க, போட்டுட்டு இருந்தீங்க, போட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ம். இப்போ ஆமா நான் நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. எஸ். ஸோ டிசைனருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிள், ஜாலி, ரொம்ப ப்ரெஷர் இல்லாம நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரெஷர் இல்லாம ஒர்க் பண்றதுக்கு ஆஹ், நீங்க தான் கத்துக்கணும். ஓகேவா? எந்த ஜாப் போனாலும் ப்ரெஷர் இருக்கு தான் செய்யும். அந்த ப்ரெஷரை டேக்கல் பண்றவன் தான் நல்ல காசு வாங்கிட்டு போக முடியும். ஸோ நான் என்னுடைய சேலரி, என்னுடைய ஒர்க், என்னுடைய கல்ச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலதரப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் 4 இயர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணேன், 4 இயர்ஸ் பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா? இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்டது. ஓகேங்களா? நான் பேசுறது கிளியரா இருக்கு இல்லையா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? நான் கூகுள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனர் எப்படி அவருடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி எப்படிலாம் டிசைனர் ஆகலாம், உங்களுக்கு வாய்ப்புகள் எங்கே கிடைக்குது, நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே அப்ரோச் பண்ணி எப்படி வேலைக்கு போகலாம், அதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறேன் பாயிண்ட்டுக்கு. நீங்கள் எப்படிலாம் வேலைக்கு அப்ரோச் பண்ணலான்றது தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? பார்க்கலாமா? ரெடி? ரெடி அப்படின்னா எஸ் ரெடி அப்படின்னு சொல்லுங்க. இல்லை எல்லாரையுமே, நீங்கள் யாரு? நீங்கள் அருண்குமார், நீங்கள் டிசைனரா இல்லை டெவலப்பரா? ரெடி அப்படின்னு போட்டுருங்கப்பா. ஓகே. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா கூட பண்ண முடியும் அருண்குமார். டெவலப்பரா? நோ ப்ராப்ளம். உங்களுக்குமே ஒரு ஐடியா சொல்றேன். எல்லாம் ஒன்று தான். டெவலப்பர் டிசைன் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனர் டிசைன் பண்ணுவார், டெவலப்பர் கோட் பண்ண போறாரு. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. பட் இந்த 1 hour ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் அருண்குமார். டோன்ட் கெட் பேனிக். ஐயோ, மாற்றி வந்துட்டுமோ, ஐயோ தெரியாமல் இந்த கூட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டுமோ, அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. நானும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்த ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெடி போட்டிருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், இல்லை ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஆனால் ஐடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி உள்ளே போகிறதுனே தெரியாமல் உட்காந்துருக்கிறீங்க. இல்லை எப்படி சார் நான் என்னென்னவோ அட்டன் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு இன்டர்வியூ கிராக் ஆக மாட்டேங்குது. யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களாம் எஸ் அப்படின்னு போடுங்க. இதுக்கு நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணல ப்ரோ அப்படின்றவங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து காலே வரல ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, என்கிட்ட இருந்து ஹெச்ஆர் கிட்ட இருந்து காலே வரலன்னா நோ அப்படின்னு போட்டுருங்க. ஜாபுக்கு இன்டர்வியூக்கு வரவே இல்லைன்னா INO அப்படின்னு போடுங்க. இன்டர்வியூவே வரல ப்ரோ, இல்ல எனக்கு வந்து கால் ஹெச்ஆர் கிட்ட இருந்து வரவே இல்லை ப்ரோ அப்படின்னா, ஹெச்ஆர் கிட்ட இருந்து வரலையா, ஹெச்ஆர் நோ, கால் நோ. ஓகே. ரவி ரவி ரவிக்குமார் சொல்லியிருக்காரு எஸ் அட்டன் பண்ண ப்ரோ, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ரவிக்குமார், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஆன்சர். சூப்பர் கைஸ். அடுத்து யாரு? ஹெச்ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணனா கால் வரவே இல்லை. ஓகே. ஒன் பிளஸ் பேரை மாற்ற முடியுமான்னு பாருங்க. உங்களோட ஒன் பிளஸ் பேரை மாற்ற முடியுமான்னு பாருங்க. யாருன்னு தெரியல எனக்கு. இஃப் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் யுவர் நேம் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் நேம். யா யூ கேன் ரீநேம் யுவர் செல்ஃப். ஓகே. எஸ். கமெண்ட் கமெண்ட் பார்க்க முடியுதா? எஸ் சேட். ஓகே. ஹகுமத் கோயிங் டு அட்டெண்ட். இப்போ அட்டன் பண்ண போறீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். சரண்குமார் ஹெச்ஆர் காலே வரல, டன்னு. அருண்குமார் அவருக்கும் கால் வரல, ஓகே டன்னு. இப்போ நான் என்ன பண்ணணுன்றத நான் சொல்றேன். எஸ் அட்டெண்ட் மல்டிபிள் இன்டர்வியூ. அஜய் ரத்தினம் சூப்பர். அஜய் என்ன ரிசல்ட் சொல்றாங்க? அஜய் உங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்றாங்க? ஏன் வந்து அட்டன் பண்றீங்க? ஏன் கிடைக்குதா? இன்டர்வியூல பாசிட்டிவ் ரிசல்ட் வருதா? கமான் கைஸ், நீங்க கொடுக்குற இன்புட் வச்சு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் மை நாக்ரி ப்ரொஃபைல் இப்போ ரைட் நவ் ஓப்பன் பண்ண போறேன்.
நீங்க சொல்ற பிரச்சனையெல்லாம் நான் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும்னா நீங்க என்கிட்ட ப்ராப்ளத்தை பத்தி பேசினா மட்டும் தான் முடியும். கண்டிப்பா அஜய், நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 45 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணி பேச சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க பேசுங்க, சரிங்களா? ஏன்னா நான் நிறைய கண்டென்ட் வச்சிருக்கேன், நான் ஷேர் பண்ணி ஆகணும், இல்லைன்னா டைம் ஆயிடும். அதனால தான் வில் வில் ஒர்க். அஜய், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன் இந்த செஷனுடைய Q&A செஷன்ல, ஓகேவா? நீங்க அதை பத்தி பேசலாம். ஓகே. கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன், 6 மந்த்தா கிராஃபிக் அண்ட் யூஐ டிசைனரா. இப்போ நெக்ஸ்ட் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றது? ஓகே. ஷேஷ்திரி, ஷேஷ்திரி, ஓகே டன். ஷேஷ்திரி வில் ஒர்க் ஆன் தட். ஓகே. Ravi, attend many interviews and get rejected many times, but build portfolio after spending 3 more months now in Soho. Very good, Ravi. Very good. சந்தோஷம். Okay, sure, bro. No issue. Okay. Gunasekharan, getting call and they give assignment again and again what to do, but no getting selected. Okay, done. Currently doing UI UX course in Guvi. Okay, வாழ்த்துக்கள். Done. சரி, ஓகே, டன். இப்போ நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? எனக்கு எவ்ரிடே 3 கால்ஸ் வருது. எனக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 20 LPA இருந்து 24 LPA வரையும் எனக்கு சேலரி வந்து கொடுக்க தயாரா இருக்கிறாங்க எவ்ரிடே. ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட்ல வேலை இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மார்க்கெட்ல ஸ்கோப் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கெட்ல வேலை இல்லாம இருக்கா? மார்க்கெட்ல வேலை இல்லை, ஃப்ரெஷருக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்றீங்களா? யுஐ யூஎக்ஸ் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு யாராவது சொல்லி ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரி யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா உங்களுக்கு முன்னாடி? மார்க்கெட்ல வேலை இருக்கு, மார்க்கெட்ல வேலை இருக்கிறது. பட் நான் எப்படி அந்த வேலைக்கு அப்ளை பண்றது இல்ல போறதுன்றது தான் எனக்கு தெரியாம இருக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட்ல என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஒன்றும் இல்லை. ஜாப்ஸ் என்ட்ரி லெவல் போட்டு தேடினீங்கன்னா அவ்வளோ ஜாப்ஸ் இருக்குங்க. ஓகே, நம்ம லிங்க்டின்ல நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னோட நாக்குரியில காட்டுறேன். இந்த ஜாப்ஸ்ல எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிருப்பாங்க உங்களுடைய இதுல. எல்லாரும் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்டட் யாரெல்லாம் டைப் பண்ணி போடுறீங்க? யாரெல்லாம் வந்து உங்களுடைய ஜாப் லிங்க்டின்ல பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் சொல்லி டைப் பண்றீங்க? அந்த மாதிரி யாராவது பண்றீங்கன்னா மீ அப்படின்னு போடுங்க. ரவிக்குமார், சாட் ஜிபிடியால நம்மளோட வேலை போகும்னு சொல்றீங்களா? சொல்றாங்களா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, ஓகேவா? ஓகே. யாரெல்லாம் லிங்க்டின்ல போயிட்டு என்னுடைய ஒரு ஒரு ஜாப் போஸ்ட்டுக்கு கீழே போயிட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்றீங்க? எனக்கு புரியுது. வீடியோ எடிட்டிங் வந்து கத்துக்க சொல்றாங்களா? வேணாம், கத்துக்க வேண்டாம். நோ ப்ராப்ளம். சேஷாத்திரி, பேசுவோம். ஓகே, டன். இப்போ நீங்க போய் லிங்க்டின்ல போயிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தவங்களும் வேலை கொடுக்க போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுல ஒரு 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 கமெண்ட் வராது, 150 கமெண்ட் வந்திருக்கும். அந்த 150 கமெண்ட்டுக்கும் அவங்க ரிப்ளை பண்றது அவங்களோட வேலையா? நல்லா புரிஞ்சுக்குங்க guys. ஆல்ரெடி ஸ்விக்கி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? நீ என்ன பண்ணிருக்க? நீங்க ஆல்ரெடி யூஎக்ஸ் டிசைனர் சொல்றீங்க. ஸ்விக்கி என்ன பண்ணிருக்கான்? சாப்பாடை வீட்டுல இருந்து நீ ஆர்டர் பண்ணிக்கோ, வீட்டுல இருந்தே நீ ஆர்டர் பண்ணிக்கோ, நீ வெளியே வர வேணாம் சொல்லி என்ன பண்ணிருக்கான்? யூசரை சோம்பேறியாக்கி வச்சிருக்கான். அப்போ நீங்க என்ன பண்ணும்? ஒவ்வொரு யூசரும் சோம்பேறி அப்படின்னு நினைச்சிங்க, இல்ல லேசின்னு நினைச்சிங்க. அவங்கள சிம்பிளா ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுறது தான் உங்களோட வேலை. எப்படி ப்ரோ நான் சிம்பிளா அப்ரோச் பண்றது? அப்படின்னா யூ வாண்ட் டு டூ ஒன் திங். வாட்? அவங்களுடைய மெயில் ஐடி எங்க இருக்கும்? நீங்க இப்ப போட்டாலும் அவங்களுக்கு பர்சனலா டிஎம்ல போய் உங்க ரெஸ்யூம் அனுப்புறதுக்கு பதிலா கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் மெயில் ஐடி, ஐ கேன் ஃபார்வர்ட் மை ரெஸ்யூம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க ஒரு குட் அப்ரோச் வில் பி அக்செப்டபிள். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் போய் இன்ட்ரெஸ்டட் 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 போட்டீங்கன்னா தட் இஸ் நாட் அ குட் திங் அட் ஆல். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஜாப் போஸ்ட் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்டட்.
அவ்வளோதான் போயிடுவாங்க. ஒரு ஜாப் போஸ்ட் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்டட், தட்ஸ் இட், ஐ எம் கோயிங். இப்படி உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா நோ ஒன் வில் கிவ் அ சான்ஸ் டு யூ. யூ வாண்ட் டு ரீச் அவுட் பீப்புள் இன் அ டைரக்ட் இமெயில். இமெயிலில் போய் அவங்கள போய் பிங் பண்ணணும். ப்ரோ அது எப்படி ப்ரோ அவங்ககிட்ட இப்போ டேரெக்டாக இமெயில் கேட்க முடியும்? ஜாப் வேணும்னு போட்டிருக்காங்களா, ஆள் வேணும்னு போட்டிருக்காங்களா? நீங்க போய் என்ன பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க அவங்க கூட. ஸ்டார்ட் பில்ட் அ குட் கம்யூனிகேஷன் வித் லிங்க்டின் போஸ்ட் பண்ணியிருக்கிற பீப்புளுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, அவங்க கூட போய் கொஞ்சமா லைட்டா அப்படி கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுமா? அப்படிதான்ப்பா நீங்க வேலைக்கு போகணும். நீங்க போய் இன்ட்ரெஸ்டட் போட்டா யாருமே வந்து பார்க்க மாட்டாங்கப்பா. இங்க பாருங்க, இங்க என்ன போட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று சம்திங் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? எங்க டீம்ல வந்து ப்ராடக்ட் டிசைனர் ஜாயின் பண்ணிக்கிங்க, அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. சில பேர் லிங்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா போய் அவங்கள இங்க இங்க கமெண்ட்ல போயிட்டு இன்ட்ரெஸ்டட் போட்டீங்கன்னா நத்திங் இஸ் கோயிங் டு பி ஒர்க். இங்க பாருங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இங்க போட்டிருக்காங்களா? இங்க என்ன போட்டிருக்காங்க? அப்ளைடு. அப்ளை பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. பேசிக்லி அந்த பர்சன் போட்டிருக்காரு இன்ட்ரெஸ்டட்னா, அதுக்கப்புறம் அப்ளைன்னு போட்டிருக்காரு. பட் இட்ஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். நீ அப்ளை பண்ணு, நீ வந்து கமெண்ட் பண்ணு, இங்க எதுவும் மேட்டர் கிடையவே கிடையாது. அந்த கொடுக்குற லிங்கை வச்சு நீ போகலாம். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ ராங் திங் வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ். ப்ளீஸ் அப்ரோச் ஆஸ் அ கார்பரேட் பர்சன். ஒரு கார்பரேட் பர்சன் மாதிரி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி அழகாக ஷோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் யாரெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கீங்க? என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தா சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு யார் சொல்றீங்க? அவங்களோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தா நச்சுன்னு இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்றவங்க யாரு? யூ கேன் கிவ் மீ யுவர் நேம் இன் chat பாக்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அரவிந்த், குணசேகர். ஓகே, குணசேகர். நான் என்னன்னு போட்டா வந்துடும்? குணசேகர்னு போட்டா வந்துருமா? சரி, ஓகே. இல்லை, நான் டைப் பண்ணி தான் எடுப்பேன். நீங்க லிங்க் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்களா நான் கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டா? குணசேகர். இந்த குணசேகர் நீங்க தானா? இஸ் இட் கரெக்ட்? ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ அப்போ குணசேகர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காரு, பேனர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்லைன் போட்டிருக்காரு. ஓகேங்களா? பெங்களூர் அண்ட் கர்நாடகா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹைலைட்ஸ் எதுவும் பெருசாக போடலை. ஆக்டிவிட்டி 38 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி போட்டிருக்கிறாரு. என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காரு போட்டிருக்காரு. ஓகே. Do you think 38 followers is enough for you to build a super profile or a super career? Or how many poster you did per week? Per week எத்தனை போஸ்டர் நீங்க பண்ணுவீங்க குணசேகர்? நீங்க வந்து கிரியேட் பண்ண அன்னைக்கு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் போடவே இல்லை. கரெக்டா? 2 months ago, 5 months ago, 6 months ago. இந்த மாதிரிலாம் போட்டா நீங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட்டுக்கு முன்னாடி போய் தெரியுவீங்க. யூ வாண்ட் டு பி ஏ சீரியஸ் இன் கண்டென்ட் கிரியேஷன் இன் லிங்க்டின். நீ லிங்க்டின்ல வேற வழியே கிடையாது கிடையாது. யூ வாண்ட் டு ரைட் அ எவ்ரிடே ஸ்டோரி ஆர் எவ்ரிடே லேர்னிங் அபவுட் வாட் இஸ் யுவர் லேர்னிங் டுடே. குணசேகர் என்ன நீ கத்துக்கிட்டாரு? குணசேகர் என்ன பண்றாரு? குணசேகர் இன்னைக்கு எப்படி அவரோட ப்ரொஃபைலை க்ரோ பண்ணிட்டு வராரு? தட் இஸ் டூ மச் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இது யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்க? நான் லிங்க்டின் பக்கமே போறதே கிடையாது, நான் போஸ்டே போடுறது கிடையாது சார். பிரதர், நான் போஸ்டே போடுறது கிடையாது பிரதர். யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க? அந்த மாதிரி போஸ்ட் போடாம இருக்கீங்கன்னா மீ அப்படின்னு போடுங்க. நான் ஆரம்பிச்சதோட சரியா அதுக்கு மேலே போஸ்டே போடுறது கிடையாது சார். மீ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான். கரெக்டா? இப்படி இருந்தா எப்படி நீங்க மார்க்கெட்ல போயிட்டு ஒரு சூப்பரான ப்ரொஃபைலா அட்ராக்ட் ஆவீங்க மற்றவங்க முன்னாடி? திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். ஓகே, see the banner. I branded myself. I branded myself. 1 monthக்கு முன்னாடி அப்லோட் என்னத்துக்கு பண்றீங்க சேஷாத்ரி? நத்திங். அப்படிலாம் பண்ணவே கூடாது. யூ நீட் டு ஒர்க் ஆன் எவ்ரி வீக். சி, மார்க்கெட்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாபை வந்து நீங்க போயிட்டு நீங்க தூக்கிட்டு வரணும் ஜாபை.
ஜாப் உங்களை தூக்கிட்டு போவாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் முன்னாடி காலம். முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் டிகிரி படிச்சாலே போதும், வாப்பா தம்பி ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நீங்க என்னதான் படிச்சு முடிச்சு வச்சிருந்தாலும், பெரிய சர்டிபிகேஷன் முடிச்சு வச்சிருந்தாலும், நீ போய் ஹண்ட் பண்ணாதான், அதாவது சிங்கம் போல நீ போய் வேட்டையாடிட்டு வந்தாதான் இங்க ஜாப் உங்களுக்கு, இல்லைன்னா கிடையாது. நீ நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா நல்லா யோசிச்சீங்க. ஜாப் கிடைக்கிறது கிடையாது, ஜாபை பிடிக்கிறது. டேர்ம்ஸ் மாத்திங்க. டைரக்ஷன் யூஎக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, சேஞ்ச் த டைரக்ஷன் சொல்லிட்டு. அந்த டக்குன்னு அப்படி சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்களோட டைரக்ஷன் புரியும்னு சொல்லிட்டு. ஜாப் பிடிக்கிறது தான் மேட்ரு, ஜாப் கிடைக்கிறது மேட்ரு கிடையாது. ஜாப் கிடைக்கிறதுனா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது கிடைச்சா நான் போவேன். ஆனா ஜாப் பிடிக்கிறதுன்றது, நான் போய் வாண்டடா உக்காந்துட்டு இருக்கிறேன், எப்படா விழுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல போய் பட்டன் தூக்கிட்டு வந்து இருப்பேன் நான். That is hunting the job. So you want to work on everyday basis in LinkedIn. Until and then, if you are not working in LinkedIn, you are not a industry person at all. நீ இண்டஸ்ட்ரி பர்சன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு நிறைய பேரோட கான்டாக்ட் தேவைப்படுது இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் அ டைம் டு கிரியேட் அ கண்டென்ட் இன் லிங்க்டின். ஸ்டார்ட் அ கண்டென்ட் டுடே. என்னோட ப்ரொஃபைல் போய் பாருங்க. ஓகே, என்னோட ப்ரொஃபைல் போய் பாருங்க, என்னுடைய பீப்புளோட ப்ரொஃபைல் போய் பாருங்க. சி ரித்தேஷ் இஸ் மை 30 days இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்குள்ள வந்த பர்சன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 500+ பீப்புள் வச்சிருக்காரு. ஓகேவா? he is doing proper optimization on his profile and he is working right now. ஓகே, ரித்தேஷ். ரித்தேஷ் என்னுடைய ரெகுலரா என் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். அதுக்கப்புறம் என்னுடைய டீம் மெம்பர் மிஸ்டர் சாரி சேதுபூர்ணி. ஷீ இஸ் அ சேதுபூர்ணி. ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட், 4 month UI UX person. Once she came right to my academy, I gave a opportunity to her. Start a content on everyday basis. What is your learning for the day? உன்னுடைய லேர்னிங் என்ன அப்படின்றத எவ்ரிடே போடுங்க அப்படின்னு. இவங்க ஒரு டீச்சர், சேதுபூர்ணி ஒரு டீச்சர். டீச்சருக்கு யூஐஎக்ஸுக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க. ஷி கேம் டு மீ, ஷி டோல்ட் மீ, சார் ஐ வாண்ட் டு பிகம் a யூஐஎக்ஸ் டிசைனர். ஐ said ஓகே சேதுபூர்ணி, யூ கேன் டூ, லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். அவங்க எவ்ரிடே படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து போஸ்டா போட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்களேன், ஷி ஸ்டார்டட் வித் 0 ஃபாலோவர், இன்னைக்கு 1000+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ ப்ரோ, இந்த ஃபாலோவர்ஸுக்கு எனக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு? இதுக்கு நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும். கைஸ், இட்ஸ் நாட் அ கண்டென்ட் கிரியேஷன், இட்ஸ் அ ப்ரொஃபைல் பில்டிங். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பர்சனல் ப்ரொஃபைல் பில்டிங். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, உங்களோட நோட் புக்ல எழுதிக்கிங்க. பர்சனல் ப்ரொஃபைல் பில்டிங் ஆர் பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லலாமா? அந்த பர்சனல் பிராண்டிங் இருந்தால் மட்டும்தான் கைஸ் இன்னைக்கு நம்மள மார்க்கெட்ல மதிக்கிறானுங்க, இல்லைன்னா மதிக்க மாட்றாங்க. சீரியஸ்லி, தட் இஸ் ட்ரூ திங். ஓகே, ஐ பிராண்டட் மை செல்ஃப். ஐ பிராண்டட் மை செல்ஃப். ஓகே, நான் என்ன பிராண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. என்னோட ப்ரொஃபைல் பாக்குறீங்க, ஒரு நல்ல பிரீஃப் அபவுட் மீ. நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒரு பிரீஃப் இருக்கு. என்னுடைய என்னுடைய ஃபீச்சர்ட் கண்டென்ட் இருக்கு. நான் வந்து பிஎன்ஸ்ல போட்டதா இருக்கட்டும், நான் போட்ட எழுதின ஆர்டிக்கலா இருக்கட்டும், ஐ ஹாவ் பேஸ்டட் இன் த டாப் செக்மெண்ட். அண்ட் என்னோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ரெகுலர்லி கமெண்ட் பீப்புள்ஸ் கண்டென்ட். ஐ என்கரேஜ் பீப்புள் டு டூ சம் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஐம் அ ரெகுலர் கோச் இன் யூஐ யூஎக்ஸ். And I'm a design director in company, and I'm a volunteer, and I'm a founder of Dementi Academy, and I've been part of a lot of different companies earlier. Now I'm teaching and mentoring people in design as well as digital marketing. This is my award certification எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஓகே, உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் இந்த மாதிரி நச்சுன்னு நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க, என்னோட ப்ரொஃபைல் சூப்பரா இருக்கும் ப்ரோ, உங்களோட ப்ரொஃபைல் கம்பேர் பண்ணும்போது என் ப்ரொஃபைலும் சூப்பரா இருக்கும், ஈக்குவல் டு மை ப்ரொஃபைல் அப்படி சொல்லிட்டு யாராவது கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல் மாதிரி இல்ல பிரதர் அப்படின்றவங்க நோ அப்படின்னு போடுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. மார்க்கெட்ல வேலை கிடைக்கல, ஒர்க்கு கிடைக்கல, ஒர்க்குக்குள்ள போகணும், நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. பட் இங்க மேட்டரே வேற. இங்க மேட்டர் என்ன தெரியுமா? த ரியல் வேர்ல்டு சினாரியோ. நீ ரியல் வேர்ல்டுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்த பாப்பியா? உன்னை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நான் ட்ரீட் பண்ணணும். ஆனா நீ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கியா? உன் ப்ரொஃபைல நான் 4 கம்பெனி கிட்ட காட்டுவேன், என் டிசைனருங்க இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருமையா பார்க்கணும்.
ஐயோ நம்ம டிசைனரா இது, தங்கம் தங்கம் பாரு, தங்கத்தை கூட்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும் கிளைண்ட். உங்க ப்ரொஃபைல் நீங்க தங்கம் மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? வைர மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு? ஏதாவது ஸ்டார்ஸ் இருக்கா? அதெல்லாம் ஸ்டார்ஸ் என்ன ஸ்டார்ஸ் சார்? அது என்ன ஸ்டார் சொல்றீங்க? என்ன ஸ்டார்னா சர்டிபிகேஷன் ஸ்டார்னு ஒன்று இருக்கு. எத்தனை சர்டிபிகேஷன் பண்ணிருக்கீங்க சார் நீங்க? ஒரு 100 சர்டிபிகேஷன் பண்ணியிருப்பேன். அதுல ஒரு 23 இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் லிஸ்ட் பண்ணாத ஸ்டார்ஸ் நிறைய இருக்கு. எத்தனை சர்டிபிகேட் சார்? 100 சர்டிபிகேட் சார். என்னென்னத்துல சார் பண்ணிருக்கீங்க? 5G எட்ஜ் கம்ப்யூட்டிங் சார். நீங்க டிசைனர் சார், நீங்க எதுக்கு சார் 5Gல பண்றீங்க? சார் நீங்க எதுக்கு சார் எக்ஸ்ஆர்ல, எக்ஸ்ஆர்னா எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, நீங்க யார் சார் மெட்டாவர்ஸ்ல பண்றீங்க? நீங்க ஏன் சார் அஜைல்ல பண்ணணும், டெவாப்ஸ்ல பண்ணணும்? சார் நீங்க ஏன் சார் ஆட்டோமேஷன் பண்ணிருக்கீங்க? ஆட்டோமேஷன் பண்ணிருக்கீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம், பிளாக் செயின், இதுல ஏன் சார் சர்டிபிகேட்லாம் பண்றீங்க? கிளவுட், டேட்டா செக்யூரிட்டி, என்ன சார் நீங்க எதோ தேவையில்லாம படிச்சிருக்கீங்க? யாருக்காவது அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுதுன்னா கேட்கலாம். எஸ். என்ன சார் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சர்டிஃபிகேட் பண்றீங்க? நான் யுஐ சர்டிஃபிகேட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன கிளவுட் பண்ணிருக்கீங்க, டேட்டா பண்ணிருக்கீங்க, செக்யூரிட்டி பண்ணிருக்கீங்க, பிளாக் செயின் பண்ணிருக்கீங்க, இன்டெலிஜென்ஸ் பண்ணிருக்கீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றீங்க? இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல ஒட்டி வச்சிருக்கீங்களா நீங்க? எப்படி வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டார் கொடுத்து மதிப்பு கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் உங்க ப்ரொஃபைல நீங்க வெயிட்டேஜ் ஏத்தலைன்னா நோ மோர் பணம். பணம் கிடைக்காது, உங்களுக்கு துட்டு கிடைக்காது. நீ ஸ்கில் ஏத்து, வெயிட் ஏத்து, நீ நீ துட்டு வாங்கிட்டு போயினே இரு. நீ ஸ்கில் வைக்காத, சர்டிபிகேஷன் இல்ல, இல்லைன்னா துட்டு கிடையாது. அவ்வளவு சிம்பிள் சொல்ல போனா. நான் சொன்னதுல இருந்து ஏதாவது ஸ்பார்க் மூமெண்ட் கிரியேட் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. ஏன் நான் மல்டிபிள் சர்டிபிகேஷன் பண்ணியிருக்கிறேன்றதுல இருந்து ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கிடைக்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ, எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது ஃபீல் பண்றவங்க எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் ஏன் ப்ரோ படிக்கணும்? நான் ஏன் மற்ற டிபார்ட்மெண்ட் பத்தி படிக்கணும்? உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மூமெண்ட் கிடைக்குதா? லக்ஷ்மன் எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஆரோ லக்ஷ்மன் எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ஃபுல்லா ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்க ட்ரை பண்றான் அப்படின்னா இதான் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட், மல்டிபிள் நாலேஜ். ஐடிக்குள்ள நீ வந்து நீ எதை கொண்டு வந்தாலும் வச்சிரு என் முன்னாடி, அதை பத்தி 10 நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுவேன். அந்த கான்பிடென்ட் உனக்குள்ள இருந்திருந்தா, நான் எவ்வளவு பெரிய டெக்னாலஜியும் நான் உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கான்பிடென்ட்டோட இருந்தேன்னா, யூஐஎக்ஸ் மட்டும் இல்ல, நான் மல்டிபிள் திங்ஸ்லயும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க அதை ஈஸியா இங்க ஷோ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட இன்டர்வியூல நீங்க அதை ஷோ பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக யூ வில் கெட் செலக்டட். நிஜமா தான் சொல்றேன். யூ வில் பி கெட் செலக்டட். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இத மக்களுக்கு காட்ட மறந்துட்டோம். வி ஆர் நாட் ஷோ கேஸ்டு. நம்மளோட இன்டர்வியூல நம்ம போய் பேசுறதுக்கே ரொம்ப பதட்டமா தயக்கத்தோட போய் உட்காந்துருப்போம். அங்க போய் மத்த சப்ஜெக்ட போய் பேசினா இவன் என்ன பண்ணுவான்னு யோசிப்போம். அப்ப எப்படி ப்ரோ நம்ம வந்து இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா, நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல நம்மளோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணி இருந்தா அவனே கிளிக் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல போய் வியூ பண்ணி பார்த்துருவோம். யார் இந்த பர்சன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு அவனே பார்த்துருவான் அவங்களோட ப்ரொஃபைல. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், தவறிட்டோம். வி ஆர் நாட் கிவிங் சோஷியல் ப்ரூஃப் டு ஆடியன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன கொடுக்க மறந்துட்டோம்? என்ன கொடுத்துக்க மறந்துட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். சோஷியல் ப்ரூஃப். யாருக்கா தெரியுமா சோஷியல் ப்ரூஃப்னா என்னன்னு சொல்லிட்டு? சோஷியல் ப்ரூஃப்னா இந்த உலகத்துக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ பாரு, நான் டிசைனர் பாரு, நீ டெவலப்பர் பாருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உலகம் நம்பிடும், நீ நிஜமாலுமே டிசைனர் தான்ப்பா. நான் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன், நான் டிசைனர் தான், நான் டெவலப்பர் தான் நான். ஸோ பிரிங் த சோஷியல் ப்ரூஃப் ஹியர். நீங்க போய் அமேசான்ல பொருள் வாங்குறீங்க, எதை வச்சு வாங்குறீங்க? ஒரு அமேசான்ல போய் ஒரு பொருள் வாங்குறீங்கப்பா, எதை வச்சு வாங்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரிவ்யூஸ். கரெக்டா? என்னது இது? ரிவ்யூ சிஸ்டம். இங்க உங்களுக்கு யாரெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்கா? இப்போ என்கிட்ட வந்து எனக்கு சார் எனக்கு ரிவ்யூ ஒருத்தவங்க கொடுத்தாங்க சார். உங்களுக்கு யார் கொடுத்தாங்க ரிவ்யூ? ஒருத்தவங்களும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பா ஒரு ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இங்க பத்தி நம்மளுக்கு ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஓகே, இங்க பாருங்க. ஆஷிஷ் துபே எனக்கு இன்னும் எழுதியிருக்காரு. என்னோட ப்ரொஃபைல் பத்தி எழுதியிருக்காரு. சாரா என்னை பத்தி எழுதியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் டோனி என்னை பத்தி எழுதியிருக்காரு. உங்களை பத்தி யார் எழுதியிருக்காங்க? அப்போ அமேசான்ல போய் ஒரு பொருள் எப்படி வாங்குறீங்க? அமேசான்ல ஒரு 150 ரூபா ப்ராடக்ட் வாங்குறதுக்கே நான் 1008 ரிவ்யூஸ் படிச்சுட்டு வாங்குறேன். கரெக்டாப்பா? ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குறதுக்கு 1008 டைம் நான் என்ன பண்றேன், போய் ரிவ்யூஸ் படிக்கிறேன். இது போய் ரிவ்யூ பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேவா இருக்குதா, நல்லா இல்லையா, நல்லா இல்லையான்னு ரிவ்யூஸ் பார்க்குறேன். நான் என் கம்பெனிக்கு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு எம்ப்ளாய் எடுக்க போறேன். மாசத்துக்கு 30,000 சொல்லிட்டு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு எம்ப்ளாய் எடுக்க போறேன். அவரை பத்தி நான் ரிவ்யூ எங்க போய் படிக்கிறது? வேர் ஐ கேன் see the ரிவ்யூ ஆர் வேர் ஐ கேன் see the சோஷியல் ப்ரூஃப். ப்ரூஃபை காட்டு, நான் உன்னை நம்புறேன். சார் ப்ரூஃப் பாருங்க சார், இதான் நீ பண்ண கேஸ் ஸ்டடி. நீ தான் பண்ண. நேற்று ஒருத்தவங்க கேட்குறாங்க, எனக்கு இன்டர்வியூல என்ன கேட்குறாரு. நான் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு போறேன், இன்னும் இன்டர்வியூ கேட்குறேன், நீ தான் அந்த டாஸ்க் பண்ணன்றதுக்கு நான் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்காக நான் ஜூம்ல ரெக்கார்டா பண்ணி உட்காந்து முடியும்? கேள்வி வருது. ஓகே, இந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் இருந்தால் தான் நானே பொருளே வாங்குறேன். அப்போ என் கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாய் எடுக்க போறேன்னா எனக்கு எவ்வளோ ப்ரூஃப் தேவைப்படும்? கைஸ், சின்னதா யோசிங்க கைஸ். மார்க்கெட்ல வேலைலாம் இருக்குது. நீ ப்ரூஃபை கரெக்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? தட் இஸ் மேட்டர். நான் சொன்னதுல இருந்து லிங்க்டின்ல ஒரு பெரிய பாடம் இருக்குது. லிங்க்டின் ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ். லிங்க்டின் மூலியமா நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியும், அது மூலியமா ஜாப் எடுக்க முடியும், அது மூலியமா ஒரு சோஷியல் ப்ரூஃப் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஸ்பார்க் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கைஸ், போர் அடிக்குதா நான் கிளாஸ் எடுக்கிறது? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கா? அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போயிதுன்னா லைட்டா ஃபயர் விடுங்க பார்க்கலாம். கிவ் மீ சம் ஃபயர். எஸ், கிவ் மீ சம் எனர்ஜி. நம்ம அடுத்து ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஓகே, எஸ். அதுக்கப்புறம் நம்ம வாங்கின அவார்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியாச்சு. ப்ரோ, எவ்வளோ ப்ரோ நான் காசு போட்டுட்டே இருக்கிறது? வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் காசு. நான் சம்பாதிக்கவே இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ நான் கட்டுறது? உங்களுக்கு டிசைன் தெரியுமா? டிசைன் தெரியுமா? தெரியும் ப்ரோ, டிசைன் தெரியும். அப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க ப்ரோ. பட் ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ண தெரியாத ப்ரோ? ஃப்ரீலான்சிங் பண்ற தெரியாது, எப்படி வந்து ஆர்டர் எடுக்குன்னு தெரியாது, எப்படி காசு வாங்கணும்னு தெரியாது. இந்த மாதிரி எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது ப்ரோ. நான் எப்படி ப்ரோ ஃப்ரீலான்சர் ஆக முடியும்? ஃப்ரீலான்சர் ஆகி எப்படி ப்ரோ சம்பாதிக்க முடியும்? டிசைன் கத்துக்கிட்டீங்க, அந்த டிசைன் வச்சு சம்பாதிக்க முடியலன்னா அப்ப எதுக்கு நம்மளுக்கு அந்த டிசைன் ஸ்கில்ன்ற நான் உன்னால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? யூ ஆர் தேர், யூ ஆர் லேர்ன் சம் ஸ்கில், பட் யூ ஆர் நாட் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் த ஸ்கில்னா வை தட் ஸ்கில் நீட் டு பி தேர்? தேவையே இல்லைல்ல. அப்ப நீங்க அது உள்ள வந்தே தேவையில்ல. அப்போ ஃப்ரீலான்சிங் பண்றது தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குன்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகே, நான் இப்போ ஒரு சின்ன டிப் சொல்றேன் உங்களுக்கு. ஃப்ரீலான்சர் கிளப்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு டீம் இருக்கு. இவங்க அப்பப்போ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க. போய் நெட்வொர்க் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுங்க. ஓகேவா? இவங்க மாசத்துக்கான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு இன்னைக்கு எங்களுக்கு இதுக்கெல்லாம் டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்க, டெவலப்பர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு பிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில அழகா போயிட்டு இந்த மாதிரி, இங்க பாருங்க, இதெல்லாம் யாராவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. ஹை ஓப்பனிங் செஷனா இருக்குது ப்ரோ அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வேலை இல்லாம உட்காந்துருக்கீங்க? இவ்வளோ பேருக்கு இங்க வேலை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. யூஐ யூஎக்ஸ் கலாம் இஸ் லுக்கிங் ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைன் 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீ பரவாயில்ல, உன் ஒர்க்கை நீ ஷோ பண்ணி நீ எக்ஸ்பீரியன்ஸா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாபாவது கொடுங்க ப்ரோ, நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க, உன்னுடைய விஷயத்த கொடுத்து நீ அழகா உன்னோட மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணி உள்ள உள்ள போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னும் இது மாதிரியான விஷயங்களை தவற விட்டுட்டு இருக்கிறீங்கன்னா மீ மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சார் இன்னைக்கு தான் சார் இந்த ஃப்ரீலான்சிங் கிளப்னு ஒன்று இருக்குதே எனக்கு தெரியும் அப்படின்னா மீ அப்படின்னு போடு. இதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இல்லை, தெரிஞ்சதே கிடையாது ப்ரோ. ஏதோ இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அப்போ நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய விஷயங்கள் நம்ம எவ்வளவு கம்மியாவே வளர்ந்துட்டு இருக்கோன்றத பாக்குறோம். நீங்க ஆக்சுவலி ப்ரோ, உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ இதெல்லாம் தெரியுது? தேடல், சர்ச், ரிசர்ச்.
அந்த ரிசர்ச் பண்றது எப்படி 365 நாளும் ஒரு தேடலோட உக்காந்தா எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியும். ப்ரோ இதுக்குள்ள நான் வரணும், இதுக்குள்ள நான் மோட்டிவேட்டடா இருக்கணும், இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல மென்டாரை சூஸ் பண்ணி அவங்கள டிராவல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நல்ல மென்டாரை சூஸ் பண்ணிக்கிங்க. அவர் என்ன பண்றாரு பாருங்க. அவர் பண்றது எல்லாத்தையும் நீங்களும் சூஸ் பண்ணி அவர் மாதிரி அவரை மாதிரி நடக்க ஆரம்பிங்க. அவரை மாதிரி பண்ண ஆரம்பிங்க. அவங்களுடைய பாதையில இருக்கிற 100% நீங்க சக்சஸ் பண்ண தேவையே இல்லை. நீங்க அவரோட பாதையில் நடந்தா அவர் கிடைக்கிற கொஞ்சம் சக்சஸே உங்களுக்கு பெரிய சக்சஸா தெரியும். ஸோ லிங்க்டின் இப்ப யாராவது போஸ்ட் போடாம இருந்தீங்கன்னா ஸ்டில் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் ஃபார் ஜாப் சர்ச்சிங், ஜாப் ஹண்டிங். இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த செஷனை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வச்சுக்கணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இன்னைக்கு லிங்க்டின்ல போயிட்டு என்னோட ப்ரொஃபைலை டேக் பண்ணி இன்னைக்கு நான் லக்ஷ்மணோடைய கிளாஸ் அட்டன் பண்ணேன், லக்ஷ்மணோட கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஒர்க் ஷாப்பு, ஒரு இன்டர்வியூ கிராக்கிங் பத்தியும் ஒரு ஜாபுக்குள்ள போறத பத்தி ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படி சொல்லி ஒரு போஸ்ட் நீங்க இன்னைக்கு போடுங்க. அதோடைய ஃபாலோவர்ஸ் நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன் உங்களோட போஸ்ட். அதுக்கப்புறம் உங்களோட ஃபாலோவர்ஸ் எவ்வளவு ஏறுறாங்கன்னு பாருங்க. சி கைஸ், மார்க்கெட் இஸ் லுக்கிங் ஃபார் லீடர்ஸ், எம்ப்ளாயிஸ் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் லீடர்ஸ் பிகாஸ் யூஎக்ஸ் டிசைன் பெரிய ஆள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பெரிய ஆள்னா யார் கூட ஒர்க் பண்ண போறீங்க? யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸ் வந்து யார் கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்கன்னா லீடர்ஷிப் டீம் கூட தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க நீங்க எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் குட்டித்தனமா குறும்புத்தனமா சின்ன மைண்ட் செட் லெவல்ல போய் ஒரு ஒரு பெரிய லீடர்ஷிப் டீம் கிட்ட போய் உட்கார முடியுமா? உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? அந்த மெச்சூரிட்டி வரணும்னு சொல்ல வரேன் நான். பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன். யூஎக்ஸ் டிசைன் coordinating leadership. Yes, UX design does involve coordinating with the leadership, particularly at the UX lead manager direct level. இவ்வளவு பெரிய ஆட்கள் கூட போய் நீங்க கனெக்ட் பண்ற நபரா இருக்கும் பொழுது அப்போ நீங்க எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கணும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளோ ஐடியாவோட இருக்கணும். guys, you need to be very sharp in technology, you need to be very sharp in business, you need to be very sharp in design. பிசினஸ் தெரிஞ்சிருக்கணும், டிசைன் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், டெவலப்மெண்ட். இங்க யாராவது சொல்லியிருப்பாங்க கோடிங்கே இல்லைங்க ஜாலியா போலாம். கோடிங் இஸ் நீடட், கோடிங் நாலேஜ் இஸ் நீடட். கோட் அடிக்க தேவையில்லை, கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கணும். அதெல்லாம் தெரியாதே ப்ரோ, நான் அதெல்லாம் படிக்கலையே ப்ரோ. யாராவது கோர்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் மை கோர்ஸ் ப்ரோக்ராம், 4 month ப்ரோக்ராம். சப்போஸ் நீங்க யாராவது யூஐ யூஎக்ஸ் இன்டர்வியூ நான் கிராக் பண்ணணும் ப்ரோ, இந்த மாதிரி இருக்கிற டிப்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னீங்கன்னா every month I'm conducting 1 month interview cracking workshop, okay, for cracking the interview. இது என்னுடைய நாக்ரி ப்ரொஃபைல். யாராவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொஃபைல இதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்களா? சே எஸ் நோ. இதுக்கு முன்னாடி யாராவது ப்ரோ நாக்ரி ப்ரொஃபைல இதுக்கு முன்னாடி ஒரு டிசைனரோட ப்ரொஃபைல் நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ, யாராவது ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ நான் ஒருத்தவங்க நாக்ரி ப்ரொஃபைல் நான் பார்க்கவே இல்லை. எஸ் நோ சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நாக்ரி ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்களா? டிசைனர். இப்போ நான் காட்ட போறேன், என்னோட சீக்ரெட் எல்லாம் ரிவீல் பண்ண போறேன். அதுக்குள்ள யாரோ 2 பேர் டிராப் ஆயிட்டாங்க. அவள்தான் பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சிம்பிள். கமான் கைஸ், 4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. தினகரன், அஜய், விக்கி, குணசேகர், அஸ்வத், அம்லா. இதுக்கு முன்னாடி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஓப்பனா தெரியும். பட் ஆனா நாக்ரி ப்ரொஃபைல் யாராவது ஒருத்தவங்களை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? இட்ஸ் அ பிரைவேட் ஒன். ஐ எம் கோயிங் டு ஷோகேஸ் ரைட் நவ். உங்களுக்காக காட்ட போறேன். இந்த 1 hour ஒர்க் ஷாப்புக்காக நான் காட்ட போறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இட்ஸ் மை ப்ரொஃபைல், மை எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஸ் த சேலரி ரைட் நவ் கெட்டிங்? 18 LPA, 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே டபுள் த சேலரி. ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபானா கூட 9 வருஷத்துக்கு 18 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன். அடுத்து என் ப்ரொஃபைல் வந்து 24 இருந்து 26 LPA போயிட்டு இருக்குது.
நான் இன்னும் 2 மாசத்துல ஒரு வீடியோ போடுவேன். ஹவ் ஐ கிராக்டு மை ஜாப் ஃபார் 24 LPA டு 26 LPA போடுவேன். சத்தியமா போடுவேன். இந்த மந்த்ல கிராக் பண்ணிடுவேன் நான். சீரியஸா அடிச்சு சொல்றேன். ஓகேவா? ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க்குக்கு. சரியா? இங்க பாருங்க, என்னோட ப்ரொஃபைலோட ஹெட்லைன், ஸ்கில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன டைப் பண்ணியிருக்கணும் ப்ரோ? இந்த மாதிரிலாம் நான் எழுதுனதே கிடையாது ப்ரோ. இதெல்லாம் எழுதுவாங்களா அப்படிலாம் ரோலு? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ப்ரோ. நான் என்ன பண்ணணும் இங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டைம்ல நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வேணா சொல்ல முடியும். எவ்வளோ விஷயங்கள் இங்க லேங்குரியில இருக்கு. அப்புறம் என் ப்ரொஃபைலுக்கு எவ்ரிடே எவ்வளோ விசிட் வருது தெரியுமா? இங்க பாருங்க கைஸ், எவ்வளோ? 2185 பேர் வந்து என் ப்ரொஃபைலை விசிட் பண்றான். சாரி, சர்ச் வால்யூம்ல மேல வருது. இட்ஸ் நாட் அ ஜோக். இட்ஸ் நாட் ஈஸி திங் டு கெட் அ ஹை அட்ராக்ஷன் லைக் திஸ். உங்க ப்ரொஃபைல்ல ஹையா அட்ராக்ஷன் வர வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் எஸ்இஓ. யாராருக்கெல்லாம் தெரியும் எஸ்இஓ? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்களோட நாக்குரி ப்ரொஃபைல் ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உள்ள ஸ்டப் இருந்தா மட்டும்தான் மேல வரும், இல்லைன்னா வராது. உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல்ல யாருக்காவது இந்த வியூஸ் எத்தனை போயிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கோ டு யுவர் நாக்குரி ப்ரொஃபைல் அண்ட் ஹாவ் த அமௌண்ட் ஆஃப் சர்ச் அண்ட் வாட் இஸ் த ஆக்ஷன் தேர். அப்படியே கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம், சாட்ல போடுங்க. பிலோ 100, எஸ். பிலோ 30, எஸ். 0, நோ ப்ராப்ளம், எஸ். சொல்லுங்க, தப்பு கிடையாது. கத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த ஒர்க் ஷாப் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு போறீங்க. 1 hour. எஸ். எத்தனை நாக்குரியில எத்தனைப்பா வந்திருக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு வியூஸ்? சர்ச் அர்பைன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 52. அருண்குமார், ஓகே. தினேஷ், தினகரன் 112, ஓகே. அடுத்து அஜய் ரத்தினம் 173, ஓகே. சரண்குமார் 35. இப்போ உங்களுக்கு எல்லாம் வரல. இப்போ நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்டே இல்லை, வரல. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் உள்ள இறக்கணும்? நம்ம ப்ரொஃபைலுக்குள்ள உள்ள என்ன மாதிரியான கண்டென்ட் இறக்கணும்? நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரொஃபைலை ரெடி பண்ணணும்? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எவ்ரிடே 6 AM இருந்து 7 AM வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. என்னுடைய பேட்ச் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் பேட்ச். அவங்களுக்குமே இது போயிட்டு தான் இருக்கு. ஓகே. எஸ். சி, நேத்து நேத்து இன்னைக்கு என்னைக்குமே டெய்லியும் கிளாஸ் போயிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. இங்க பாருங்க, அதாவது என்னைக்கு டேட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே கிளாஸ். ஓகேவா? குட் மார்னிங். என்ன கிளாஸ் எடுத்திருக்கேன்? ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு தீம் வேகன்ல எப்படி ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்றது, கூகுள் அனலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே 1 hour வந்து பாத்தீங்கன்னா செஷன் எடுத்துக்கிட்டே இருக்கேன். எவ்ரிடே 1 hour செஷன். ஃப்ரீலான்சிங் பண்றது எப்படி, காசு சம்பாதிக்கிறது எப்படி, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறேன் எவ்ரி மந்த்துக்கு. இதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா யூசர் இன்ட்ராக்ஷன், சாரி, யூஎக்ஸ் யூஐ இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப். எல்லா நாளும் பாருங்க, ஒரு ஒரு நாள் ஒரு லேர்னிங் இருக்கும். இல்லாமலாம் யாரும் போக மாட்டீங்க. ஏன்னா நான் யூஎக்ஸ் கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. இப்பயே நான் சொல்றேன், யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் யூஐ யூஎக்ஸ் இன் தி செஷன். நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்றது தான். டாஸ்க் எப்படி கொடுப்பாங்க, ஒரு யூஐ யூஎக்ஸ் அசைன்மெண்ட் எப்படி வரும், அந்த அசைன்மெண்ட் எப்படி சால்வ் பண்றது, எல்லாம் ப்ராப்பரா உனக்கு இறக்கிடுவேன். நீங்க பண்ண வேண்டியது, நான் சொல்ற பேத்துல நந்தா மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. இட்ஸ் ஆல் இன் மை ஹேண்ட். சி, என்னுடைய ஸ்டூடெண்ட் என் கூட ஒர்க் பண்ணி என்னுடைய ப்ரொஃபைல, ஓகேவா, இங்க பாருங்க எத்தனை நாட்குள்ள நடக்குது இந்த இந்த விஷயம். இந்த 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 ப்ரொஃபைலோட growth பாருங்க. அதோட ப்ரொஃபைல் போடுறாரு பாருங்க. லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவரோட ப்ரொஃபைல். எப்படி? சும்மாலாம் கைஸ், சும்மாலாம் இல்லை கைஸ், எல்லாமே ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கைட்லைன்ஸ். ஸோ எவ்ரி டே
எவ்ரிடே ரிசியூம் ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ரிசியூம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூசர் இன்டர்வியூ கொஸ்டினர்ஸ் என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரியா? இது என்னோட 1 மந்த் ப்ரோக்ராம். சப்போஸ் என்னோட 4 மந்த் ப்ரோக்ராம் இருக்கு, அது வந்து ஃபுல் யூஎக்ஸ். நீ ஆரம்பத்திலிருந்து ஒரு ஒரு மேஜரான பர்சனாக வரணும், அதில் படிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உருப்படியான ஒரு நல்ல மென்டார் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க தயவு செய்து என்னோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணலாம். அதுக்கு 100% கேரண்டி. அவன் வாழ்க்கையில முன்னேறிடுவான், கண்டிப்பா போனா முன்னேறிடுவான்னா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். டிப்ளமா படிச்சிருக்காரு ஒருத்தர், டிப்ளமா படிச்சிருக்காரு ப்ரோ, அவர் டிசைனர் ஆக முடியுமா? யா வி கேன். ரோஜர் சொல்லிட்டு நீ சென்னையில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சாரி பெங்களூர்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் அ டிப்ளமா பர்சன், நான் ஐடி பேக்ரவுண்ட். ஓகேவா? அதாவது டிப்ளமா பர்சன் அவரு. ஹி டசன்ட் ஹாவ் அ டிகிரி. டிப்ளமா படிச்சுட்டு ஒரு இன்டகிரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் கம்போசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாசத்துக்கு 10,000 வேலை, 10,000 சம்பளம். இன்னைக்கு யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியர் இன் பெங்களூர். சென்னையில் போட்டிருக்காரு, பட் ஹி சுவிட்ச் டு பெங்களூர் மாறிட்டார். ஸ்வேதா ஜீரோ நாலேஜோட என்கிட்ட வந்தாங்க. இன்னைக்கு மாசத்துக்கு 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, ஐ கேன் டெல் மெனி பீப்புள் இன் மை அகாடமி அண்ட் மை பர்சனல் growth மூலிமா பெரிய ஆளா ஆயிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழுமலை, யூ கேன் சி திஸ் காய். 30 வயசுல வந்தாரு என்கிட்ட. 30 வயசுல வந்து ப்ரோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் எங்கெங்கயோ ஒர்க் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் வந்து பெரிய ஆள் ஆகணும்னா உங்ககிட்ட தான் வந்திருக்கேன், யூஐ யூஎக்ஸ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்க. படிச்சாரு, வேலைக்கு போயிட்டாரு, சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க இவங்கெல்லாம். ஓகே. ஆகாஷ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, இஸ் மை ஸ்டூடெண்ட். ரைட் நவ் இஸ் கெட்டிங் 35. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்து தான் இருக்கிறேன். ஓகே. என்னுடைய வாழ்க்கையை நான் டெடிகேட்டடா மென்டாரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ யூ கேன் சி இந்த இந்த ப்ரொஃபைலோட செஷனே பார்த்துருக்கலாம் நீங்க, எப்படி போச்சு இன்னைக்கு டே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் வந்து 2 விஷயத்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று லிங்க்டினும், ஒன்று நாக்குரி மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நாக்குரியே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர் தான் காட்டியிருக்கேன். இன்னும் அதை பற்றின கண்டென்ட்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிக்கல. சப்போஸ் இந்த 1 மந்த் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் சூப்பராக சொல்லி கொடுத்து உங்களை இன்டர்வியூவில் கிராக் பண்ண வைக்கிறதுக்கான ஃபுல் எஃபர்ட் போடலாம் அப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கும்ல. இஸ் இட் குட் டீல் ஆர் நாட்? குட் டீலா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ படிக்கலாம் ப்ரோ, சேர்ந்து படிக்கலாம் ப்ரோ, சேர்ந்து வளரலாம் ப்ரோ. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்தா சிறப்பா இருக்கும்ல. அதாவது படிச்சு முடிச்சிட்டு ஓகேப்பா ஹெச்ஆர் அதான் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் முடிச்சே, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறதுக்கு இல்லை. உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்து ஒரு புள்ளியார் சொல்லி போட்டா உங்களோட லைஃபுக்கு செமையா இருக்கும்ல. எஸ், தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். மே 1லேருந்து மே 30 வரையும் கோயிங் டு கண்டக்ட் அ 1 மந்த் யூஐ யூஎக்ஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப். இஃப் யூ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரிஜிஸ்டர்ட். ஓகே. எப்படி ப்ரோ ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, எங்களோட டீம்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. ஓகேங்களா? எங்களோட டீம்லேருந்து ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ யூ கேன் ஜாயின். ஓகேவா? எங்களுக்கு கட்டாயம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணாமல் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே எல்லா மாதத்துக்கும் எனக்கு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அந்த ஒர்க் ஷாப்புக்கு. ஆல்ரெடி தேர் வாஸ் அ பர்சன், நிரஞ்சனா ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹாய் நிரஞ்சனா, ஆர் யூ தேர்? எஸ், நிரஞ்சனா இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க. சரியா? நான் சும்மாலாம் சொல்லலப்பா, இப்பயும் சொல்கிறேன். என்கிட்ட டேட்டா இருக்கு. 1 மாதம் 2 மாதம்லாம் நான் கிளாஸ் எடுக்கல. கிட்டத்தட்ட 6 பேட்ச் எடுத்திருக்கிறேன். அதில் முக்கால்வாசி குவியில் படிச்சது, ஃபிட்டாவில் படிச்சது, மற்ற அகாடமியில் படித்த பசங்க தான் முக்கால்வாசி பேர். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் ஐம் நாட் ஜோக்கிங். யூ கேன் சி த பேட்சஸ். பேட்ச் 5, 3, 2, 1, ஆகஸ்ட் 1, அக்டோபர் 1, பேட்ச் 6, பேட்ச் 7 இப்போ போயிட்டு இருக்கிறது. நான் ஐம் கோயிங் டு கண்டக்ட் பேட்ச் 8 ஃபார் ஒன்லி கிராக்கிங் இன்டர்வியூ. இதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ சப்போஸ் நீங்கள் யாராவது என்கிட்ட ரீச் அவுட் பண்ணாங்கன்னா பசங்க, நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன். நான் சொல்லலாம், சரி சப்போஸ் 90 days ப்ரோக்ராம் எடுத்துக்கப்பா, ஒரு 30,000 40,000 கட்டி ஃபுல் யூஐ யூஎக்ஸ் படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஐ எம் ஹெல்பிங் ஹியர் பீப்புள். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஐ எம் ஹெல்பிங் ஹியர். ஓகேவா? இது வந்து 6,000 ருபீஸ் ஒர்க் ஷாப். எவ்வளோ? 6,000 ருபீஸ். ப்ரோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ற 2 விஷயத்தினால மட்டும் அந்த 6,000 நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க முடியும். எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஐம் டீச் யூ வெப்சைட் கிரியேஷன் இன் விக்ஸ். நீங்கள் லோ காஸ்ட்லேயே லோ பையிலேயே
ஒரு வெப்சைட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்? 10,000 கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 10,000 rupees ஃபார் ஒன் வெப்சைட். நான் அந்த ட்ரிக்கை நான் எப்படி உங்களுக்கு மற்ற கிளைண்ட்டுக்கு போடணும், எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா அந்த 10,000 உங்களுக்கு திருப்பி ஒரு 4 டைம் பண்ண முடியுமா? ஈஸியா பண்ண முடியும்ப்பா. ஃப்ரீலான்சிங்க்கு அவ்வளோ டிப்ஸ் இருக்கு என்கிட்ட. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரீலான்சிங் அவ்வளோ டிப்ஸ் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஃப்ரீலான்சிங் டிப்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரீலான்சிங் டிப்ஸ் இருக்கு. நான் அது மூலியமா உங்களை ஈஸியா பெரிய பர்சனா வர வைக்க முடியும், உங்களை ஈஸியா சம்பாதிக்க வைக்க முடியும். அது என்னுடைய வேலை. நீங்க போட்ட காசை டபுள் பண்றது என்னோட வேலை. இன்டர்ன்ஷிப் என்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்க முடியும். ஒர்த் ஃபார் 6,000 rupees. ஓகேவா? நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணாம போங்க, தட்ஸ் நாட் மை இன்டென்ஷன் இயர். பட் உங்க அறிவு கண்ணை திறந்துட்டுன்னா வேலை செய்யணும்ப்பா. நல்லா வேலை செய்யணும், லிங்க்டின்ல வேலை செய்யணும், உங்களோட நாக்குரி ப்ரொஃபைல வேலை செய்யணும். அது மட்டும் பத்தாது. எவ்வளோ தூரம் கத்துட்டு இருக்காங்க பாருங்க. எவ்ரிடே ஒரு நாள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. எவ்ரிடே ஐ எம் டீச்சிங் பீப்புள் ஃபார் கிராக்கிங் தி அசைன்மெண்ட், டாஸ்க், எப்படி உங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும், எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். இதை பாருங்க, டாஸ்க், இதெல்லாம் டாஸ்க். இங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இதான் டாஸ்க். எப்படி டாஸ்க் கொடுக்கணும், எப்படி பண்ணணும், என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் கையில வச்சிருந்துட்டு போகணும். HTML என்ன, CSS என்ன. There are so many things I'm teaching guys, not only one thing. UI டிசைன், UX டிசைன், அதுக்கப்புறம் சில வெப்சைட்ஸ், ரெஃபரல்ஸ், நான் எப்படி என்னுடைய இன்டர்வியூ கிராக் பண்ணேன், எல்லா ட்ரிக்கையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒர்க் ஷாப் தான் அந்த 1 month UI UX இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப். இது ஃபார் பொது நலம், நாட் ஃபார் மை நலம். நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருக்காக பண்றேன்? உங்களுக்காக பண்றேன். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து இன்டர்வியூ நான் இன்னொரு யூஸ் கேஸ் சொல்லவா? இதுல இருந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 30 days இன்டர்வியூ கிராக்கிங் முடிச்சுட்டு போனவங்களாம் இருக்காங்க. அவங்க பேர் வந்து பிரசாந்த். ஓகேங்களா? பிரசாந்த்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பர்சன். சரியா? எஸ், திஸ் பர்சன். ஓகே, திஸ் கை finished somewhere, ஏதோ ஒரு இடத்துல கோர்ஸ் முடிச்சிட்டாரு. என்கிட்ட வந்து 1 month ட்ரைனிங் எடுத்தாரு. he got a job. என்னுடைய செஷன் முடிச்சு அடுத்த நாள், அடுத்த அந்த மாசத்திலே he got a job. ஓகே, திஸ் இஸ் ஒன் பர்சன். அதுக்கப்புறம் சுகன். எஸ், சுகன். இப்ப வரையும் இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா என்னை எப்பயுமே சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. அங்க எங்க போனாலும் திஸ் பர்சன் வில் கிவ் அ கிராட்டிடியூட் டு மீ. இந்த பர்சனை நான் மீட்டப்லயே மீட் பண்ணுவேன், இந்த கோயம்புத்தூர் மீட்டப்ஸ்ல. ஓகேங்களா? ஐ ஹாவ் அதே மாதிரி இந்த மீட்டப்ஸ்ல அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? வாழ்க்கையில வந்து மீட்டப்ஸ்லாம் போங்க, வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காதீங்க தயவு செய்து. ஓகே, கொஞ்சமாவது வெளியே போயிட்டு இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுப்பேன். என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா இதான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மீட்டப் போகலாம், என்னென்னலாம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கு கோயம்புத்தூர்ல. இது யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்களான்னு தெரியாது. பட் கோயம்புத்தூர்ல இவங்களுடைய மீட்டப் சூப்பரா நடக்கும். அந்த மீட்டப்புக்கு நான் போயிருக்கேன். நேத்து கூட நடந்துச்சு, லோக்கலின்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, இந்த பர்சன் யார் தெரியுதுங்களா? நம்ம பிரசாந்த் தான் நடுவில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் பண்ண வைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஆக்டிவா பண்ண வச்சு நம்மளோட பீப்புளை, உங்களை வந்து நான் க்ரோ பண்ண வைக்கிறதா பாருங்க. இவர் இருக்கா பாருங்க, இவரெல்லாம் வந்து நம்மளுடைய பேட்ச். இவர் வந்து நம்மளுடைய 4 month ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1 month ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்கிற பர்சன். இவங்க 2 பேருமே நம்மளோட பேட்ச்மேட்ஸ். ஸோ என்னுடைய வேலை என்னன்னா ஆக்டிவா பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்றது தான். இதோ பாருங்க சுகன், இதோ இருக்கார் பாருங்க, இதோ கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா, இவர் தான் சுகன். சுகன் பிரசாந்த் 2 பேருமே அந்த மீட்டப்ல மீட் பண்ணேன். ஸோ விஷயம் என்னன்னா, நீங்க எங்க வேணா இருங்க, எங்க வேணா படிங்க. பட் ஆனா வாழ்க்கையில குரோ ஆகணும், ஜாப்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, நிறைய டிசைனர்ஸோட கான்டாக்ட் கிடைக்குன்னு நினைச்சீங்கன்னா, திஸ் ஒர்க் ஷாப் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ. ஓகே, சொல்றது புரிஞ்சுதா? லிங்க்டின், நாக்ரி மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எப்படி கம்பெனிக்கு ரீச் அவுட் பண்ணலாம், எப்படி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும், எப்படி வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணணும், எல்லா விதமான செக்மெண்ட்டையும் நான் ஒர்க் பண்ணி ஒரு டிசைனரா மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க இப்ப லேர்னிங் மைண்ட் செட்ல இருந்ததை உங்களை மெச்சூரிட்டி மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஜாயின் இன் மை 1 month ப்ரோக்ராம். இட் வில் பி குட் ஃபார் யூ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப் கிராக்கிங் ஐடியா, இல்லை எக்ஸ்பர்ட் யாராவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என் கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒன் திங், சப்போஸ் யாராவது ஃப்ரெண்டு யாராவது 4 month UIUX ப்ரோக்ராம் கேட்கறாங்கன்னா, மச்சான் மனுஷன் ஒருத்தவன் வந்து 24 மணி நேரமும் UIUX சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் ரா, ஆரோ லக்ஷ்மண் ரா, அவர்கிட்ட போய் படிச்சுன்னா நீ பெரியர் ஆயிடலாம் அப்படி சொல்லி இருக்கீங்க. ரெஃபர் பண்ணலாம். திஸ் அண்ட் ஆல் மை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் யூ ஆல். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு சொல்லுங்க, நான் வந்து அதை சார்ட் அவுட் பண்றேன். ஓகே,
எப்படி இருந்துச்சு இந்த செஷன்? இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அருண்குமார், உங்களுக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். லிங்க்டினும் நாக்ரியும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா பக்கா. அதுக்கேற்ற மாதிரி லேர்னிங் இருக்கணும். ப்ரோ, நான் வந்து டெவலப்பர், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் என்ன இருக்குன்னா, யூ கேன் ஜாயின் இன் மை 1 month ப்ரோக்ராம். தட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டூ. ஓகே, ஃபைன். யாருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. ஏப்பா, இந்த செஷன் எப்படி போயிட்டு இருந்தது? குட்டா போச்சா, நல்லா போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் விடுங்க பார்க்கலாம். ரவி, சூப்பர் பிரதர், ரியலி வெரி நைஸ் திஸ் செஷன். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எவ்ரி 1 hour, எவ்ரிடே 1 hour செஷன் செம்மையாக போயிட்டு தான் இருக்கும். எவ்ரிடே மார்னிங் 6 AM வந்து ஒர்க் ஷாப் நடக்கும். மார்னிங் 6 AM கைஸ், நைட்டு கிடையாது. மார்னிங் 6 AM. நான் வந்து நைட்டில் கிளாஸ் எடுக்க மாட்டேன். மார்னிங் ஏர்லி மார்னிங் மோட்டிவேட்டடாக அப்படியே கிளாஸ் வந்து ஃபயர் பறக்கணும் அப்படியே. எஸ், குணசேகர் தேங்க்யூ, தனுஷேகர் தேங்க்யூ, அஸ்வந்த் தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ. கிரேட் ப்ரோ, லேர்ன் லாட். தேங்க்யூ விக்கி லாட். வெரி யூஸ்ஃபுல் அமலா, தேங்க்யூ. எப் 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 எப். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, உங்களோட கொஷின்ஸ் என்ன? யூ கேன் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐ வில் அன்மியூட் யூ அண்ட் வி கேன் டாக். யாரா இருக்கீங்களா? ஓகே, ரவிக்குமார் அன்மியூட் பண்ற, ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் டூல் வச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நீங்க யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அங்க இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு. ரவிக்குமார், எஸ். எஸ் ரவிக்குமார், உங்களால இப்ப அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அண்ணா கேக்குதா? கேக்குது ரவி, எஸ். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க எங்க படிச்சீங்க? ஆனா நான் 2023 இருந்து எங்க ஊர்ல ஒரு அண்ணன் கண்டக்ட் பண்ணாங்க. டிசைன் ஓகே சங்கம் ஓகே அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. ஆஹ் நான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் சொல்றேன், ஷேர் பண்ணி பாக்குறீங்களா? கண்டிப்பா நான் பாக்குறேன். நான் இப்போ நீங்க போடுங்க, ஆஹ் நான் பாக்குறேன். ஆக்சுவலி குரூப்ல போடுங்க, ஐ மீன் ஓகே. நம்ம சாட்ல போடுங்க. அவங்க தான் அந்த டிசைன் சங்கம் அப்படின்ற ஒரு கண்டக்ட் மூலமா டிசைன் பத்தி எவ்வளவு வேலைவாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன ஃபியூச்சர்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர், வெரி குட், நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்து கவர் பண்ணி படிக்கவும் வச்சாங்க. ஓகே, வெரி குட். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டைம் வந்து கொஞ்சம் வேலை கிடைக்கல. அந்த சேம் டைம் வந்து இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை கிடைக்கல, வீட்டில் ப்ரெஷர்னு சொல்லிட்டு இப்போ அப்ராட்ல இருக்கேன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் அப்படியா? எப்படியும் யூஎஸ்குள்ள வந்துடலான்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க ரவி. பட் மேட்ரு என்னன்னா, ஆ யூ வாண்ட் டு ஆ என்ன சொல்றது, அதுக்குன்னு சோஷியல் ப்ரூஃப்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஆ சில விஷயங்கள், யூ கேன் பி அ ஃப்ரீலான்சர். நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்தீங்கனாலும் நைட் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீ ம் டைம்ல என்ன பண்ணுங்க, ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஃபைலை லைட்டா பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆஹ் சரி. கொஞ்சம் ஃப்ரீ அப் ஆனதுக்கு அப்புறம் உங்க நீங்க ஆ அப்ராட்லயே வந்து பாத்தீங்கன்னா யூஐ இண்டஸ்ட்ரியில வேலை தேட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகேண்ணா. நல்லா ப்ரொஃபைல் ரெடி ஆ பண்ணுங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க ஆக்சுவலி? ஈராக்ல இருக்கேண்ணா. ஈராக், சூப்பர். கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. இல்லைண்ணா, இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் கம்பெனினால எங்களை வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, வேற ஒரு ஊர்ல கிடைக்கட்டும். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. கண்டிப்பா தேங்க்யூண்ணா. கண்டிப்பா. ரெகுலரா படிங்க, ஓகேண்ணா. நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, ஆ அப்கிரேட் பண்ணுங்க, உங்களோட ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணிட்டே ஆ வாங்க. மார்க்கெட்ல சரி, எங்கெல்லாம் சான்ஸ் ஓகேண்ணா. கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் மீட் அப்ஸ் அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க. ஆ நிறைய பேர் சரி, கூட டிராவல் ஓகேண்ணா. பண்ணுங்க. ஆ ஒரு கம்யூனிட்டி கூட டிராவல் சரி, பண்ணுங்க. ஓகேண்ணா. தனியா சரி, ஓகே. இருந்தீங்கன்னா நான் இன்னொரு நம்மளால வளர விஷயம். முடியாது. ஆ தனியா இருந்தா அதேதான், நிறைய நம்மளால வளர விஷயங்கள் முடியாது. தெரிஞ்சுக்கணும். நிறைய ஆமா, விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கனெக்ட் பண்ணணும்னு தான் நிறைய பேர்ட்ட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நல்ல விஷயம். என்னோட ஆ சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, பண்ணலாம். சரியா? சரி, தேங்க்யூ ரவி. யா, ஓகே. ஓகேண்ணா. நான் இப்போ யூஐ யூஎக்ஸ் 1 month ஒர்க் ஷாப்புக்கு யாராவது இன்ட்ரெஸ்டா ஹலோ இருந்தீங்கன்னா அந்த அண்ணா, ஒரு கேக்குதா? குரூப். எஸ் எஸ் ரவி, யா, சொல்லுங்க ரவி. இல்லைண்ணா, இந்த டிசைன் சாட் ஜிபிடி இந்த மாதிரி வந்துருச்சு. ஃபியூச்சர்ல ஜாபே இருக்காது பேசுறாங்க. அது என்ன மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க?
ஓகே, ஆமால இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா கைஸ்? நீங்க ஒர்க் பண்றது ஆமா சைக்காலஜிக்கல் கேட்டேண்ணா. டிசைன். நீங்க ஒர்க் பண்றது சைக்காலஜிக்கல் டிசைன். ஆ யூஐ இஸ் நாட் அ நார்மல் டிசைன். அதாவது நார்மல் டிசைன்னா சும்மா மிஷின்ல விட்டு எடுக்கிற டிசைன் கிடையாது. எல்லாம் மண்டை சம்பந்தப்பட்டது, ஆ மூளை சம்பந்தப்பட்டது. இந்த மூளைலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் கூட மட்டும்தான் இருக்கு. நீங்க ஹியூமன்ஸ் கிட்ட தான் விஷயங்களை கத்துக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த மிஷின்ஸ் வந்து ஆ எதுக்கு ஒர்க் பண்ணுதுன்னா உங்களோட திங்கிங்காக தான் ஒர்க் பண்ணுது, உங்களுடைய நாலேஜுக்காக ஒர்க் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது உங்களை ஹெல்ப் பண்ணுது பேசிக்கலி. ஆ இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் திங். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் ம் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு. அதாவது உங்களோட ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கணும், அவ்வளவுதானே. முடிச்சிடு. மற்றபடி ஆமா. டிசைனருக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கில் யூஎக்ஸ் டிசைன், இது வந்து ட்ரூவா அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். சும்மா கேளுங்க, இஸ் இட் ட்ரூ கேட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து ஆன்சர் கிடைச்சிரும். என்ன போட்டிருக்கு? நோ இட் இஸ் ஜென்ரலி அசிஸ்ட், அவ்வளவுதான். இட் அவன் இஸ் வேலை வந்து நம்மளுக்கு உதவி பண்றது மட்டும்தான். அவன் ஃபால்ட் ஒரு உதவி ஆர்டிஃபிஷியல். பண்றவன், ஒரு ஆ ஃப்ரெண்டு. அவன் அடாப்ட் பண்ணிட்டு நீ வேலை செஞ்சனா நீ ஓகே, நீ அடாப்ட் பண்ணிக்கலன்னா நீ அவுடேட்டட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு வருஷம் ஒரு புது ஆ விதமான சேஞ்ச் வந்துட்டே தான் இருக்கும் மார்க்கெட்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ண ஆ முடியும்? சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஒன்றும். புரியுதுண்ணா. எஸ். ஸோ வேலை கண்டிப்பா ஓகே. இருக்குது. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஆ வேலை கண்டிப்பா இருக்கு. எப்ப நீங்க சரி ஒரு ஓகேண்ணா. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண போறது கிடையாது. யூ ஆர் நாட் கோயிங் டு ஒன்லி ஒர்க் ஆன் மொபைல் கம்பெனி, ம் வெப் கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனி கிடையாது. நீங்க வந்து எல்லா கம்பெனியும் வேலை இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வேலை இருக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ யூஎக்ஸ் ம் டிசைனர் கேன் ஒர்க் இன் மெனி இண்டஸ்ட்ரி. எதுக்காக? ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒன்று தேவைப்படுது. என்ன தெரியுமா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். என்னத்துக்கு? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். கிரியேட் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி யூசர். எல்லா ப்ராடக்ட் விற்கிறதுக்கு தேவைப்படுறவங்க நீங்க தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் மைலேஜ், யூ ஹாவ் லாட் ஆஃப் ஸ்கோப். நல்லா படிச்சுன்னா மார்க்கெட்ல ம் செம்மையா சம்பாதிக்கலாம், இப்பயே நான் சொல்றேன். சரிங்களா? ஓகேண்ணா. நிறைய ஸ்கோப் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஆ யூசருக்கு இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லேர்னிங் பண்ணக்கூடிய பிளேஸ்ல வந்து யூஐஎக்ஸ் இருக்கு. நல்லா குரோ ஆகுங்க, வெயிட்டா நல்லா பண்ணீங்கன்னா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஓகேண்ணா. ஓகே கைஸ், வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ரவி, என்னோட ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கிங்க, இன் லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்ஸ்னா யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம். ஓகே. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. எதுவும் இருந்துச்சுன்னா நான் கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபார் யுவர் செஷன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, வேற யாராவது பேசணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அஸ்வந்த், as of my knowledge AI is very helpful. Okay, super, very good. Arun, Arun, yes. அருண் பேச முடியுதான்னு பாருங்க, அருண். எஸ் அருண், சொல்லுங்க. ஹாய் நாகரின். குட் ஈவினிங் அருண். எஸ். அண்ணா நீங்க மென்ஷன் பண்ணீங்க நாக்ரி என்ஹான்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து லிங்க்டின் என்ஹான்ஸ் பண்ணணும். பட் எஸ், போர்ட்ஃபோலியோ அதுவும் இருக்குங்களா? கண்டிப்பா. நான் கொடுத்த 1 ஹவர்ல என்னவா பண்ண முடியும், அதான் பண்ண முடியும். பட் போர்ட்ஃபோலியோ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ம். போர்ட்ஃபோலியோவுக்கு முன்னாடி ஒரு மீன் வந்து இறைய கடிக்கணும். இறைய கடிச்சாதான் சாப்பாடு நீங்க என்ன பண்ணணும், செய்ய முடியும். அந்த இறைய ஓகே. கடிக்காமலே உட்காந்துட்டு இருக்குது. நீங்க மார்க்கெட்ல ஒரு டிசைனர்னு தெரியாமலே இருந்தா அந்த போர்ட்ஃபோலியோக்கு இருந்து என்ன என்ன இல்லைன்னா என்ன? ஓகே. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரியுது. ஸோ அந்த ஹெச்ஆர்ன்ற ஒரு மீன் உங்களோட தூண்டிய மென்னு துண்ணணும். அது லைட்டா துண்ண உடனே நீங்க என்ன பண்ண, தூண்டிய தூக்கி ஓகேப்பா இப்ப நீ என் ப்ரொஃபைல பாரு அப்படின்னு காட்டணும். ஆனா இங்க மீன் தூண்டிய தூண்டிய சீண்ட கூட மாட்டேங்குது இல்ல நம்மளுக்கு. இதான் ஆமா. பிரச்சனைங்க. ஸோ யூ வாண்ட் டு ஷோகேஸ் யுவர் ப்ரொஃபைல் டு இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு டிசைனர் பக்காவா இருக்கிற நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்தவங்கள வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். தட் இஸ் ஓகே. த பாயிண்ட் வேர் ஐ பீன் மென்ஷனிங். ஃபர்ஸ்ட் கால் வர வைக்கணும். ஒரு ஹெச்ஆர் கிட்ட இருந்து எனக்கு கால் வருது, என் ப்ரொஃபைலுக்கு ஒரு growth இருக்குது, என் ப்ரொஃபைல மதிக்கிறாங்க, இதுக்கான தகுதி உடையவனா நான் மாறிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் வேலை.
ஓகே. ஸோ ஹியர் யூ வாண்ட் டு பி அ குவாலிஃபைடு டிசைனர். நீங்க ஒரு குவாலிஃபைடான டிசைனரா இருக்கிறீங்க, ஆனா மத்தவங்களுக்கு தெரியலையா அது? ஓகே, புரியுது. ஸோ யூ வாண்ட் டு ஷோகேஸ் டு தி இண்டஸ்ட்ரி. ஓகே. ஆனா இன்னொரு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. ஆம், என்னன்னா இப்ப வந்து ஆம், இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுடைய சினாரியோ டிஃப்ரெண்ட். பட் ம் இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க, விச் மீன்ஸ் ம் நான் யூஎக்ஸ். ம் அவங்கள எப்படி ஷோ ஷோ ஆஃப் பண்றது? விச் மீன்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கோம், பட் யூஎக்ஸ்க்கு நாங்க ஃப்ரெஷர்ன்றது காமிக்கணுமா? இல்ல அப்படி காமிச்சாலும் அந்த இப்ப என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா, இப்ப அந்த சேலரிக்கு அவங்க அவங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ம் ஆக்சுவலி ஸோ அது இங்க பிரச்சனை என்னன்னா, அருண், நீங்க வந்து யூ ஆர் ஆல்ரெடி ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. ரைட் now யூ ஆர் சுவிட்சிங் ஒரு கெரியர் அப்படின்னா, ஆ, நீங்க சேலரியை வந்து நெகோஷியேட் பண்ணிக்கணும்னு எந்த விதமான அவசியமே கிடையவே கிடையாது. நீங்க வாங்கிட்டு ஓகே. இருக்கிற சேலரியில இருந்து 30% ஹைக் இல்லைன்னா நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யணும் எந்த விதமான அவசியமும் கிடையவே கிடையாது. உண்மை அதுதான். ஓகே. நீங்களே என்ன ஓகே. பண்ணிடுறீங்க, அதாவது இந்த நான் ப்ரொஃபஷனலா இல்ல நான் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே இப்போ ஓகே. வாலண்டா சொல்லிடுறாங்க, ஐ ஹாவ் அ கெரியர் கேப், ஐ ஹாவ் சுவிச்சிங் மை இண்டஸ்ட்ரி, சுவிச்சிங் மை நாலேஜ். ஒய் ம்ஹும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு ஒரு முன்னொரு காலத்துல இது ஒரு இருந்தேன், இப்ப நான் இதுக்குள்ள வந்துட்டேன், கம்ப்ளீட்டா படிச்சிருக்கிறேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு 30% ஆஃப் ஹைக்கு நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு இருந்தது 20K, அந்த 20K 30% ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல எனக்கு சேலரி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் அ கரெக்ட் திங். ஹெச்ஆர் என்ன பேசி குறைப்பாங்கன்னா எது வேணா பேசி குறைப்பாங்க. நீ நான் ஐடி ம்ஹும். பேக்ரவுண்ட்ல இருந்திருக்கிற, அதுல இருந்திருக்கிற, இதுல இருந்திருக்கிற, வாட் எவர் இட் இஸ். அதுக்காக நீங்க ம்ஹும். நீங்க வந்து ஒரு ஹெச்ஆர் கிட்ட எப்படி மெயில் போடணும் தெரியாதா உங்களுக்கு? அந்த கல்ச்சர் தெரியாதா? ஐடி கல்ச்சர் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாதா? ஃப்ரெஷருக்கு ஏன் சம்பளம் கொடுக்க மாட்றாங்கன்றதுக்கான ரீசன் என்னன்னா, தே டசன்ட் நோ ஓகே. ஹவு டு டாக் வித் மேனேஜர், தே டசன்ட் சரி. டு டசன்ட் நோ ஹவு டு ரைட் அ மெயில், தே டசன்ட் நோ ம்ஹும். த ஐடி கல்ச்சர். இவ்வளவு விஷயங்கள் அவன் கத்துக்கிட்டு வரணும் மேல. அதுக்கு தான் காசு கம்மியா கொடுத்து இன்டர்ன்ஷிப் குள்ள போறது, அதுக்கு இதுல போறதுலாம். பட் ஓகே. நீங்க ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க, நான் ஐடி ப்ரொஃபஷனலா இருந்தாலும் ஐடில எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன கல்ச்சர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர ஓகே. வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக ஃப்ரெஷர்னு போய் நீங்க சொல்லிக்கணும் அவசியமே கிடையாது. யூ ஆர் நாட் அ ஃப்ரெஷர் அட் ஆல். அந்த அந்த மாதிரி யாராவது ப்ரொஃபஷன் இருந்தாங்கன்னா தே ஆர் நாட் ஃப்ரெஷர், தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் சூப்பர்ண்ணா, டிசைன்ல சூப்பர். நான் ஃப்ரெஷர். ஆனா அதை நான் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் போய் அதை போய் போர்ட்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. ஐ கேன் ஆஸ்க் 30% ஆஃப் ஹைக். என்கிட்ட ஆஃபர் லெட்டர் இருக்கு, என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் பே ஸ்லிப் இருந்துச்சுன்னா ஐ கேன் கெட், ஸ்டில் ஐ கேன் கெட் 30% ஆஃப் ஹைக் ஃப்ரம் மை ப்ரொஃபைல். சூப்பர்ண்ணா. சொல்றது புரிஞ்சுதுங்களா? புரியுதுண்ணா, புரியுதுண்ணா, கம்ப்ளீட்டா புரியுதுண்ணா. ஓகே அருண், சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா, தம்ஸ் அப். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் அஜய். ஓகே அஜய், எஸ், சொல்லுங்க அஜய். ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் அஜய். தேங்க்யூ உங்கள் செஷனுக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஓகே அஜய், சூப்பர். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விஷுவல் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு யூஎஸ் பேஸ் ஓகே கம்பெனிக்கு. என்னோட ஓகே கோர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் டிசைனர். ஓகே ஓகே நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து யூஏஎக்ஸ் ஃபீல்டை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஓகே அதுலேருந்து ஓகே நான் பிளான் பண்ணது தான் நான் ஒரு கோர்ஸ் போயிட்டு இனிஷியல் ஜாயின் பண்ணேன். பட் ஓகே. என்னோட ஃபேமிலி க்ரைட்டீரியா ஃபினான்ஷியல்னால நான் என்ன பண்ண முடியுது, என்னால் வந்து படிக்க முடியல. அதுக்காக ம் என் ஷிஃப்ட்லாம் மாற்றி நான் நைட் ஷிஃப்ட் போவேன், டேல வந்து எனக்கு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு ம் பாயிண்ட்ல வந்து அந்த கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் புரியுது அப்படியே ட்ராப் அவுட் ஆயிட்டேன். புரியுது. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்னஸ்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். நான் வந்து ஸ்விம்மிங் ஓகே ட்ரைனர் ப்ளஸ் ஓகே பேட்மிண்டன் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அதில் போய் ஓகே தான் என்னால் இன்கம் வச்சு நான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பேரலாக எனக்கு எப்போ டைம் கிடைக்குமோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இப்போ நான் நல்லா தான் ஏர்ன் பண்ணிருக்கேன். அரௌண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 40 மேலே தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபீல்டில். பட் ஓகே எங்கே போனாலும் எனக்கு மல்டிபிள் கால்ஸ் வரும். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆஃபர் நான் வச்சிருந்தேன். ஸோ ம் அதெல்லாம் நல்லாவே பேரலாக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் லிங்க்டின் ம் ப்ரொஃபைல வந்து நான் ஆப்டிமைஸ் பண்ணல பெருசா. ம் நாக்ரியை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த எஸ்இஓ வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே தினமுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4 to 5 கால்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகே ம் இப்போ ஸ்டாப் ஆயிருச்சு. ஆக்சுவலாக நான் ப்ரொஃபைல் ஆக்டிவ்ல இல்லை. இப்போ ம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா அது எல்லாமே வந்து நான் ஆக்டிவால தான் இருப்பேன். தினமுமே வந்து சம்திங் எதனா வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ ஓகே வந்து கரண்டா நான் நியூவா படிக்கணுமா
ம். யூஐஎக்ஸ்க்கு, இல்லைன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து டேரெக்டாக இந்த 1 மந்த் கோர்ஸ் நான் உள்ளே போகணுமா? கரண்ட்டாக சொல்லணும்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு வந்து இல்லை. சம்திங் ம். வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து என் ரிசர்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. யூஐ வந்து ம். சம்திங் இப்போ என்னால் வந்து எது கொடுத்தாலும் என்னால் விஷுவல் டிசைன் நல்லா கிரியேட் பண்ண முடியும். பட் டூலோட ம். நாலேஜ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஆனால் யூஎக்ஸ் தான் மெயின். அதை வச்சு தான் நம்மளால யூஐ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய பீப்புள்ஸ் கூட நம்ம பெரிய பெரிய ஸ்டேக் ஹோல்டர் கூட தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நான் பேசுவேன் நிறைய பேர்கிட்ட. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டப்லாம் போவேன். கம்மிங் வீக் கண்டிப்பா கூட கண்டிப்பா வர சாட்டர்டே கூட நான் கோயம்புத்தூர் தான் வரேன். சம்திங் அதுக்குள்ள ஏதாவது மீட்டப் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க. நான் அங்க கூட கூட நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா நான் ரொம்ப கண்டிப்பா ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். பட் இந்த மந்த் என்னால் கரண்ட்டாக வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், என்னால் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ட்ரைனிங் கால் 6 to 7 நான் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ட்ரைனர்னால சம்திங் அந்த ரொம்ப ஃபினான்ஷியலாக நான் இருக்கிறதுனால தேவைப்படும். பேக்கப் யாருமே கிடையாது. நானே புரியுது என் தம்பியை புரியுது. படிக்க வச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீடை ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நீங்க வீட்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட். பையனா? ஆமாம், மொதல் பையன். நானும் பெரிய பையன் தான் ப்ரோ. ஓகே ஃபைன். ஓ, புரிஞ்சிச்சு. உங்க ஓகே, ஒர்க் ஷாப் கிளாஸ் வந்து நான் இப்போ எப்படி எடுக்கணும்? உங்க கோர்ஸ் நான் சொல்றேன் படிக்கணுமா இல்ல? நான் சொல்றேன். ஏ ஐ வில் கிவ் ஐடியா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிபிடி டிசைனர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு எந்த கம்பெனிலனா சென்னையில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ராம்குமார் சொல்லிட்டு. அவர் வந்து இந்த பிபிடி டிசைனராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பவே நல்ல சேலரி சம்பாதிச்சிட்டு இருந்தாரு ஆக்சுவலி. ஆனா ஓகே. இந்த போட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் மார்க்கெட்டுக்குள்ள வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ம். அவருக்கான அந்த பிபிடி கிரியேஷன் ஒர்க் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி நீங்க நின்னுடுங்க அப்படி சொல்லிட்டாங்க ஆக்சுவலி. ஓகே. அது வந்து ராம்குமார் சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட அப்புறம் படிச்சாரு, போட்டோஷாப்லாம் படிச்சுட்டு ஹி ஸ்டார்டட் கிராஃபிக் டிசைனிங். அப்படியே போயிட்டு இருந்தது. ஓகே. ஆஹ் இது வந்து பிபிடி டிசைன் நீங்க விஷுவலா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ம். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் விஷுவல் டிசைன். நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட பிபிடி கிரியேஷனாலுமே, பிபிடினா யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பெரிய பெரிய மேனேஜிங் டைரக்டர்ஸ் தான் ப்ரெசன்டேஷன் ம். பண்ணுவாங்க. ஐ நோ தட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா நானுமே சின்ன வயசுல என்னோட மேனேஜிங் டைரக்டர் நிறைய பிபிடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ம். யூ ஹாவ் அ குட் நாலேஜ் இன் விஷுவல் சென்ஸ். அது எனக்கு நான் சொன்னாலுமே புரிஞ்சிடும். பட் ம். ரிசர்ச் அப்படின்னும் போது இட்ஸ் வெரி டஃப் ஃபார் யூ. ஏன்னா நான் ஓப்பனாக ஒன்று சொல்றேன். நான் ஏன் மென்டாரிங் வந்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்காக மென்டாரிங் உள்ள வந்தேன் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூஐ யூஎக்ஸே அந்த கம்பெனில யூஸே பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, என்னடா இது, ஒரு யூஎக்ஸ் ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க, பர்சனா எடுக்க மாட்டாங்க, ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. அப்படியே போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு டோட்டலா படிச்ச காசு போட்டு ஒரு 50 60 ஆயிரம் போட்டு படிச்ச யூஐ யூஎக்ஸே மறந்து போச்சு சுத்தமா. அப்பதான் முடிவு பண்ணேன், ஐயோ இப்படியே போச்சுன்னா நம்ம காலகட்டம் முடிஞ்சிடும், இதோட நம்ம யூஎக்ஸ் வேற யார்கிட்ட சேர்த்துட முடியாது ம். அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மென்டாரிங் செஷன். நான் மென்டார் பண்ணும்போது நான் வளர்றேன், என்னாலையும் வளர்த்துக்க முடியுது, மற்றவங்களையும் நான் வளர்க்க முடியுது. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, பேட்மிண்டன், ஸ்விம்மிங், தட்ஸ் அ சூப்பர் ஜாப் வாட் யூ ஆர் டூயிங். மென்டாரிங் ஓகேங்களா, அது நல்ல விஷயம். பட் டிசைன்லயும் நீங்க தேங்க்யூ. வளர்ந்து நிறைய பேர் மென்டாரிங் பண்ணுங்க. தட் இஸ் மை கண்டிப்பா. ஒன் ஆஃப் த விஷ். ஓகே. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, டேக் அ ஃபுல் டைம் ப்ரோக்ராம் ஃப்ரம் மை எண்ட். என்கிட்ட இருந்து கத்துக்குங்க. ஓகே. கத்துக்கிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். நான் ஏன் சொல்றேன்னா, ஷோர் யூ ப்ரோ. கேனாட் நான் இப்போ போய் ப்ரோ நீங்க போய் இந்த இந்த வெப்சைட்ல போய் படிங்க, அந்த வெப்சைட்ல போய் படிங்கன்னு என்னால சொல்லிட முடியும். ஓகே. பட் ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒரு 1 hour கமிட்மெண்ட் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்களை என்ன பண்ண முடியும், அப்படியே கொஞ்சமா பூஸ்ட் பண்ணி ஒரு 4 to 6 மந்த்துக்குள்ள நீங்க ப்ராப்பரா ட்ரைன்டான பர்சனா மாறிடுவீங்க. நாளைக்கு ஓகே. நீங்களே கூட உங்க ஊர்ல ஒரு அகாடமி கூட போட்டுக்கலாம், இல்ல நீங்க நாலு பேர் சொல்லி கொடுக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? கண்டிப்பா பட் ப்ரோ. லேர்ன் ப்ராப்பர் அண்ட் ஒர்க் ப்ராப்பர். ஷோர். வித்தவுட் ஹேவிங் எனி கரெக்ட் நாலேஜ் ஆர் ரைட் நாலேஜ், யூ cannot grow லைக் அ கரெக்ட் சைக்கிள் போக முடியாது. நீங்க சொல்லுவீங்களே, பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட்டுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும், இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு ரூட் இருக்கும், ம். ஹை லெவலுக்கு ஒரு ரூட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அட்வான்ஸ்டு. உங்களை வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிராஸ் ரூட்டுக்குள்ள இருந்து ஒரு இன்டர்மீடியேட்டுக்குள்ள வாங்க, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு தென் யூ கேன் பி அ சீனியர். ஸோ தட்ஸ் ஓகே. மை சஜஷன். நீங்க பொறுமையா பிளான் பண்ணுங்க. லக்ஷ்மன் இஸ் ஆல்வேஸ் ஹியர். ஓகேவா? என்னுடைய எவ்ரி 1 மந்த் ப்ரோக்ராமும் எல்லா மாசம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். என்னுடைய எவ்ரி மந்த்துக்கும் 2 பேட்ச் நாங்க வந்து ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. யூ ஓகே. கேன் ஜாயின் வென் எவர் யூ வாண்ட் டு. ஐ வில் ஓகே. சப்போர்ட் யூ. ஷோர் ப்ரோ. கோயம்புத்தூர் வந்தா தேங்க்யூ. நான் கண்டிப்பா பிங் பண்றேன். யூ கேன் சேவ் மை நம்பர் அண்ட் யூ கேன் பிங் மீ எனி டைம். நான் கோயம்புத்தூர்ல ஆனா இப்ப இல்ல, ஐ மீன் பாண்டிச்சேரி ரைட் நோ. ஓகே நீங்க ப்ரோ. கோயம்புத்தூர் கம்ப்ளீட் நான் நெக்ஸ்ட் வீக் சென்னைனா வருவேன் நான். ஓ ஓகே சூப்பர். பாண்டிச்சேரி ரீசெண்டாக வந்துட்டு தான் போனேன் ஒரு மேரேஜ்க்காக. கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களை நம்ம ரொம்ப மீட் நாள் பண்ணுவோம். ஃபாலோ கண்டிப்பா பண்ணிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம இந்த மீட் பண்ணுவோம். ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கிட்டத்தட்ட ரொம்ப டேஸ் வெயிட் பண்ணிருந்தேன். கிட்ட 6 to 8 months மேலே வெயிட் பண்ணிருக்கேன். உங்கள் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஒர்க் ஷாப் ஃபினான்ஷியலாக நல்லா
அட்டன் பண்ண முடியாம தான் அட்டன் பண்ணல தவிர மிச்சப்படி ஷோரா அட்டன் பண்ணிருப்பேன். நோ ப்ராப்ளம். அது என்னன்னா 2.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன், இதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். சாரி ப்ரோ. நோ ப்ராப்ளம். எனக்கு ஓகேவா? தெரியும் நான் ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேத்து வேல்யூ சொல்லி கொடுத்தது இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். நேத்து சொல்லி கொடுத்ததும் இங்கே சொல்லி கொடுத்ததும் ஓரளவுக்கு ஈக்குவல் தான். நிரஞ்சனா இருந்தாங்க. நிரஞ்சனா இஸ் ஷீ இஸ் தேர். நிரஞ்சனா வந்தாங்க. நிரஞ்சனா படிச்சது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 3 மணி நேரம் போச்சு ஒர்க் ஷாப்பு. இது ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு இருக்கு. தட்ஸ் இட். வேற ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. சி, நான் இப்பயே சொல்றேன். சரி. லைக், யா, அஜய், எஸ், நீங்க டிசைனர் ஆகணும்ன்றது உங்களுடைய தலையில எழுதி இருந்ததுன்னா, நீங்க என்னுடைய செஷனை மீட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா யாராலும் தடுக்க முடியாது. யூ வில் பி தேர். ஓகேவா? ஸோ என்னுடைய 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 திங்ஸ் எல்லாம்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நல்ல டிசைனரை வந்து ஃபார்ம் பண்ணணும், நல்ல நல்ல குரூப் ஆஃப் பீப்புளை ஃபார்ம் பண்ணணுன்றது என்னுடைய எய்ம். ஓகே. நான் 4 பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டேன்னா அவங்க 4 பேரை வளர்த்து விட்டுருவாங்க. தட் இஸ் ஹவு த தினாரியோ. நான் டிசைன் படிக்கும்போது டிசைன்லாம் ஒரு கெரியரா அப்படின்னு சூஸ் பண்ண டைம்ல நான் சூஸ் பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க கிளியர். அப்படி சூஸ் பண்ண இடத்துல நான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட் ஃப்ரெண்ட் போட்டு நான் இன்னைக்கு இவ்வளவு பேர் மென்டாரங்களையும் என்னோட ஜாப்லயும் நான் நான் வந்துட்டு இருக்கேன். அதே 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறேன்னும் போது நிறைய பேர் வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல நல்ல சம்பளம் என்னோட அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா யாராவது ஓப்பனா வந்து நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு இது வரையும் யாருக்காவது சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா கமெண்ட் போடுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணட்டும், வாட் எவர் இட் இஸ். ஐ வாண்ட் டு மேக் மை பீப்புள் டு க்ரோ. என் ஷூர். கம்யூனிட்டி பீப்புளை நான் க்ரோ பண்ண தான் வந்திருக்கிறேன். ஸோ யூ கேன் ஜாயின் அண்ட் எனி டைம். நீங்க நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. ஐ கேன் சப்போர்ட் யூ, அஜய். ஓகே? ஓகே ப்ரோ. உங்களோட அமௌண்ட் மட்டும் கோர்ஸ் ஃபீஸ் சொன்னீங்கன்னா நான் இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடுவேன். 30,000 rupees சிங்கிள் பேமெண்ட்டாக கட்டினீங்கன்னா, சப்போஸ் டியூவா கட்டினீங்கன்னா 17.5, 17.5. சப்போஸ் எனக்கு ஒரு 4 மந்த்தாக கொடுத்தீங்க ப்ரோ, ஒரு பர் மந்த்துக்கு எவ்வளோ கட்டினா அப்படின்னா 40,000 வரும். 10,000, 10,000, 10,000. ஓகேங்களா? அப்படி பிரித்து கூட நீங்கள் கட்டிக்கலாம். சிங்கிள் பேமெண்ட்டாக கட்டினா 30,000. திஸ் இஸ் ஹவு ஓகே. த இது. ஓகேங்களா? கம்மின்னு நினைக்கிறீங்களா, அதிகம் நினைக்கிறீங்களா? கம்மி தான் ப்ரோ. உங்ககிட்ட நிறைய நீங்க வேல்யூ நீங்க இருக்கு. நீங்க நான் சென்னையில படிச்சது போய் வந்து பண்ணாலும். பாத்தீங்கன்னா ஆமா. நான் 70,000 கொடுத்து நான் படிச்சேன். பட் ஆனால் என் ப்ராப்பரா என்னால நான் படிக்க முடியல சிச்சுவேஷனால. என்னால புரிஞ்சுக்க அதுக்கு நான் முடியுது. கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸா இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன். நீங்க எந்த இடத்துல படிச்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் பண்ணிக்க முடியுது, என்னால விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுது. எந்த அகாடமில படிச்சாலும்ப்பா, ஓகேவா, என்ன மாதிரி ஓகே. எஃபர்ட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்றேன், சத்தியமா எடுக்க மாட்டேன். ஐ கிவ் அ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு எந்த அகாடமி போனாலும் நீங்க லக்ஷ்மண் கிட்ட கத்துக்கிற மாதிரி வேற எங்கேயும் கத்துக்க மாட்டீங்க. ஐ கிவ் அ ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஷோர் ப்ரோ. லக்ஷ்மண் போடுற எஃபர்ட்டும் லக்ஷ்மண் போடுற விஷயங்களும் வேற யாரும் பண்ண மாட்டாங்க. வேற யாரும் பண்ணாலும் அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அவனுக்கு வலி, அவனுக்கு பெயின் பாயிண்ட் அது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ. நிறைய பேர் வருவாங்கல்ல, படிச்சுட்டு வேற அகாடமி படிச்சுட்டு வராங்கல்ல, வந்து நம்ம ம். அகாடமி பார்ப்பாங்க, என்கிட்ட வந்து பேசுவாங்க. ப்ரோ நீங்க ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ என் 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 பசங்க போய் செலக்ட் ஆகுறாங்க கம்பெனில. வாட் ஆர் த எஃபர்ட் வாட் ஐ எம் புட்டிங் ஃபார் மை பீப்புள், தட் இஸ் த ரீசன் தே ஆர் கெட்டிங் செலக்டட். டிப்ளமா படிச்சவன் போய் செலக்ட் ஆகுறானா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவன் செலக்ட் ஆகுறானா, ஒய் பிகாஸ் ஐ எம் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃபார் திம். அதான் சினாரியோ, வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. கண்டிப்பா ஷோர் ஜெய், ப்ரோ. நம்ம மீட் பண்ணுவோம். எனக்கு ஒரு விஷன் இருக்கு இப்போதைக்கு. அது சம்திங் சொல்றேன். நீங்க என்னோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டு அதை சொல்லிக்கங்க, எது வேணாம். ஓகேவா? ஓகே. ஃபைன். ஷோர் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் சீக்கிரம் கனெக்ட் அஜய். பண்ணலாம். கண்டிப்பா தேங்க்யூ. சீக்கிரமா கனெக்ட் பண்ணுவோம். சேஷாஸ்திரி, கரெக்டா முனைமை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னா தெரியல. இருங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். எங்க இருக்கீங்க? ஓகே, ஐ திங்க் ஹீ இஸ் டிராப்ட். வைஷ்ணவி, ஒரு புது மெம்பர் வந்திருக்காங்க. வைஷ்ணவி, வாண்ட் டு டாக் வித் மீ? எஸ், நோ? இது பாருங்க, உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? வாய்ப்பு இப்படி வந்துட்டே இருக்கு, இப்படி நிக்குது. அதை பிடிச்சி இழுத்தா உங்களுக்கு கிடைச்சிச்சு, இல்லைன்னா அது இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே? எஸ், வைஷ்ணவி said எஸ். சொல்லுங்க வைஷ்ணவி, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஹலோ. எஸ் வைஷ்ணவி, சொல்லுங்க. யா, ஹாய். ஆக்சுவலி நான் ஆரோ. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அட்டன் பண்றேன். ஓகே வைஷ்ணவி.
ஸோ ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 3 இயர்ஸா. ஓகே மெயின் ஃப்ரேம் டெவலப்பரா இருக்கேன். பட் இன் பிட்வீன் எனக்கு காலேஜ் அப்ப காலேஜ் டைம்ல இருந்து டிசைன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஓகே எனக்கு அந்த கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடைக்கல. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் பண்ற மாதிரி எம்என்சினாலே லைக் அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் தான் சர்வீஸ் பேஸ்ட்லாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே டைமும் அப்படியே போனதுனால நானே சர்டிஃபிகேஷன் பண்ணேன் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல. ஓகே லைக் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சினாரியோஸ்னால என்னால அதுலயே வந்து ஸ்டக் பண்ணி படிக்க முடியல. நடுவுல வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே அவங்களோட பார்த்து நான் லைக் குரூப் ஜாயின் பண்ணிட்டு தான் ஓகே என்ன எதுக்காக ஒரு ஐடியா கெட் பண்றதுக்காக ஜாயின் பண்ணேன். ஸோ ஓகே யூ காட் ஐடியா ரைட் நவ் யா ஓரளவுக்கு. சம் எஸ். ஓகே ஸோ ஓகே 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சென்னையே எந்த ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னை சென்னை சென்னை. என்ன டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? மைண்ட் ஃப்ரேமா? வாட் மெயின் இஸ் தட்? ஃப்ரேம். மெயின் மெயின் ஃப்ரேம் ஃப்ரேம். ஜாவாவா? ஆஹா ஆக்சுவலி மெயின் ஃப்ரேமும் ஒரு டெக்னாலஜி தான். லைக் பேங்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. கோபால் ம் ஜேசிஎல் அந்த மாதிரி. ஓகே டன். உங்களுக்கு யூஐ யூஎக்ஸ்ல ஒரு 100க்கு மார்க் கொடுக்க தந்தா எத்தனை மார்க் உங்களுக்கு கொடுத்துப்பீங்க? 60. 60. ஓகே அந்த 60 அப்படியே இருக்கட்டும். அந்த 40% ஆஃப் லேர்னிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? யூ ஹாவ் அ டைம். வீக்கெண்ட் ஆர் எவ்ரிடே 1 hour டைம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ஓகே அந்த 1 hour எஃபெக்டிவா நீங்க வந்து எவ்ரிடே போட்டீங்கன்னா உங்களால யூஐ யூஎக்ஸ் தான் மாற முடியும். ஆமா புரிஞ்சுச்சுங்களா சொல்றது? ஆமா ஆமா புரிஞ்சுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டேக் அ ம் 1 hour எவ்ரிடே, ஸ்டார்ட் லேர்ன் ம் டிசைன் ஃப்ரம் ஸ்க்ராச். நீங்க யா 60% சொல்றீங்க. பட் ஆனால் வென் ஐம் டூயிங் சம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆர் அவங்களோட கூட ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் ஹவு மச் யூ ஆர் வெரி குட் நாலேஜ் இன் டிசைன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நிறைய இடத்த படிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட மெட்டீரியல்லாம் இருக்கா? என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் தெரியுமா? த ஃப்ளோ அண்ட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? சப்போஸ் இதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா டேக் அ மென்டார்ஷிப் ஹெல்ப். ஓகேங்களா? ஒரு மென்டார் கிட்ட இருந்து ஒரு ஓகே ஹெல்ப் வாங்குங்க. அந்த ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு தென் வாட் ஐ ஐ சஜஸ்ட் யூ ட்ராவல் வித் யுவர் மென்டார். ஓகே. ஓகேவா? ட்ராவல் வித் ஆக்சுவலி யுவர் நான் மென்டார். ம் ஓகே. அதாவது என்ன சொல்றேன்னா அதாவது என்னன்னா சி யூ நீட் டு ஹாவ் அ கம்யூனிட்டி வைஷ்ணவி. இஃப் யூ டசன்ட் ம் ஹாவ் அ ஓகே. கம்யூனிட்டி யூ cannot grow. நல்லா புரிஞ்சுக்குங்க. ம் டிமென்டி இஸ் நாட் அ அகாடமி. திஸ் இஸ் அ கம்யூனிட்டி. ம் நான் வந்து இந்த பிளேஸை வந்து ஒரு லைப்ரரி மாதிரி கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஐ கிரியேட்டட். இங்கேயும் கோயம்புத்தூர்லயே ம் லைப்ரரி மாதிரி தான் இருக்கும். நீங்க எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம். நோ கமிட்மெண்ட், ம் நத்திங் இஸ் லைக் தட். பட் ஐ வில் ஆஸ்க் யூ டு ஒர்க் சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் எவ்ரி டைம். நான் வருவேன், உங்களை மீட் பண்ணுவேன், ஒரு விஷயத்த கொடுப்பேன், அதை ஒர்க் பண்ண சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ம் வாட் ஐ டூ. நீங்க என்ன பண்ணணும், ஒரு கம்யூனிட்டியோட டிராவல் பண்ணணும் வைஷ்ணவி. சி ஓகே. கெட்டிங் அ கெட்டிங் அ யூஎக்ஸ் ஜாப் இஸ் நாட் ஹேப்பனிங் இந்த ஒன் ஆர் 2 daysல நடக்க போற விஷயம் கிடையவே கிடையாது. இப்பயும் நான் சொல்றேன், இட் இஸ் அ லைஃப் டைம் ஜேர்னி. ஓகேவா? நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னாவே அதான் மேட்ரு. யூஐ யூஎக்ஸ் டிசைன் இஸ் நாட் அ ஒன் டைம் ஜேர்னி, இட்ஸ் அ லைஃப் டைம் ஜேர்னி. நீ இதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணிட்டே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, பேரலா பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும், ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ்ல யூ ம் கேன் ஜம்ப் இன் டு யூஐ யூஎக்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே ஓகே. இதுதான் என்னோட சஜஷன். லைஃப்ல வந்து ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸினஸ் கிடைச்சிட்டே தான் இருக்கும், ஒர்க் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் ம் நம்மளுக்கான டைமை போட்டு படிச்சுக்கணும். படிக்கல, போஸ்ட் போடலை, அப்டேட் பண்ணலைன்னா நம்ம அப்படியே கீழே வந்துட்டே இருக்கணும் அர்த்தம். நம்ம சேலரி ஏறவே ஏறாதுன்னு அர்த்தம். இப்போ ஆமா. நீங்க பண்ணிட்டு இருக்கிற மெயின் ஃப்ரேம் அந்த அந்த இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? இப்போ நீங்க மேக்ஸிமம் உங்க சீனியர் என்ன சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அதுல? ஒரு எவ்வளவு வாங்குவாங்க? ஒரு 12 எல்பிஏ 15 எல்பிஏ வாங்குவாங்களா? இல்ல 30 ஆமா எல்பிஏ வாங்குவாங்களா? அவ்வளோ இருக்காது. 12 அவ்வளோலாம் to இருக்காது. 15. ஆ ஆ ஆனா இங்க டிசைனுக்குள்ள வந்தீங்கன்னா இல்ல டெவலப்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, அதாவது ம் நான் சொல்றது ஜாவா பைத்தான் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, ம் ஃபுல் ம் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்குள்ள போனீங்கனாலும் யூ கேன் மேக் மணி. ஓகே தட்ஸ் ம் ஒன் அனதர் திங். அதுக்கு ஈக்குவலண்டா எங்க சம்பாதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன் டிசைன் யூ கேன் ஈக்குவல் டு யூ கேன் ஏபிள் டு மேக் மணி. ஓகேவா?
இப்போ என்னுடைய ம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18 LPA. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ம் 9 வருஷம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம்? 3 years. 3 years. இந்த 3 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க? 4. அரௌண்ட் 4 LPA, கரெக்டா? ம் ஓகே. இந்த 4 LPA இப்போ 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஈக்குவலண்டாக நல்லா தெரியலாம். பட் ஆனால் அடுத்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 4 lakh நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ஹைப் எடுத்திருப்பீங்க, இல்லை ஹைக் எடுத்திருப்பீங்க? கிடையாது. சொல்றது ஆமா, புரிஞ்சுதுங்களா சொல்ல உங்களுக்கு? முடியாது. யூ புரியுது. யூ கேனாட் டேக். பட் ஆனால் நான் டிசைனராகவோ இல்லை டெவலப்பராகவோ இருந்தேன்னா ஐ கேன் மேக் ம் 100% ஹைக். ஆனால் எவ்ரி சுவிட்ச் நான் எந்த சுவிட்ச் அடித்தாலும் எவ்ரி டைம் நான் ம் ஜம்ப் பண்ணாலும் எனக்கு 100% ஹைக்கு நான் அதை கேட்க முடியும். ம் நான் மட்டும் கேட்பேன். எனக்கு இப்போ நான் என் ப்ரொஃபைலுக்கு எவ்வளோ கேட்டுட்டு இருக்கேன்னா 30 LPA கேட்டுட்டு இருக்கேன். இல்லை ம் 28 கேட்பேன், இல்லைன்னா 26 கேட்பேன், இல்லை 25 கேட்பேன். ஃபைனலாக 24க்கு முடிப்பேன். ம் அந்த கான்ஃபிடென்ட் ஏன் இருக்கு எனக்குன்னா, எனக்கு இதுல மார்க்கெட் இருக்குது. இன்னை வரையும் எனக்கு டிமாண்ட் இருக்கு என் ப்ரொஃபைலுக்கு. நான் கேட்பேன் தான். அவன் கொடுக்கறது தயாரா இருந்தாலும் நான் கேட்டு வாங்கிட்டு போயினே இருக்கேன். ஏன்னா ம் மார்க்கெட்ல என்ன மாதிரி பல பேர் 30 40 LPAக்கு வாங்கிட்டு உட்காந்துருக்கான். 10 வருஷம் 15 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ யூ கேன். நீங்க இப்போ இவ்வளவு நாள் இப்போ வாங்குற அந்த 4 LPA வில் பி குட் ஃபார் யூ. பட் ஹவு லாங் இட் வில் பி குட் ஃபார் யூ? ஸோ யூ வாண்ட் டு ஒர்க் லைக் அ லீடர் ஹியர். நீங்கள் அடுத்து இன்னும் இப்போ நீங்களே இன்னும் ஒரு வருஷம் போனீங்கன்னா உங்களை சீனியர் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. என்னதான் சீனியர் ம் பொசிஷனுக்கு மூவ் பண்ணாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு அமௌண்ட் தான். 6 LPA வாங்குவீங்களா, இல்லை 5 LPA ம் வாங்குவீங்களா? ஆமா. மார்க்கெட் இஸ் ராபிட் மாதிரி போயிட்டு இருக்கு, ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களோட ஏஜ்ல இருக்கிறவங்க, உங்களுடைய உங்களுடைய கூட படிச்சவங்க எல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல செமையா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏர்ன் பண்றாங்க. இதே ஆமா. டைம் தான் அவனும் போடுறான், இதே டைம் இதே காலத்தை அவனும் போடுறான். ஆனா அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம். வி ஆர் ம் வேஸ்டிங் அவர் டைம். ம் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. யூ காட் இட் ரைட் மை பாயிண்ட். எஸ். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது, எப்படி போகலாம் அப்படின்னா, யூ வாண்ட் டு ஹாவ் அ ப்ராப்பர் டீம் மெம்பர் வித் யூ. ஒரு கம்யூனிட்டி ம் தேவை, ஒரு ரெகுலர் டிராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க தேவை, ஒரு கைடன்ஸ் ம் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க தேவை. இந்த மாதிரி ஒரு ம் நெட்வொர்க் தேவை. எத்தனை மீட்டப் இதுவரை அட்டன் பண்ணிருக்கீங்க வைஷ்ணவி நீங்க? இல்ல, அட்டன் பண்ணது இல்ல எதுவுமே. தட்ஸ் அ பிக் மிஸ்டேக் வாட் யூ ஆர் டூயிங் டில் நவ். ஓகேவா? ஹை பேயிங் டிமாண்ட்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நிறைய மீட்டப்ஸ் போங்க, நிறைய பேரை ம் மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு ம் க்ரோ. ஓகே, நீங்க என்னோட ஃபோன் நம்பர் எடுத்துங்க. யூ கேன் கனெக்ட் வித் மீ. யூனோ நான் பிங் பண்ணிருப்பேன் பாருங்க, என்னோட நம்பர் இருக்கும். யூ கேன் கனெக்ட் வித் மீ. ரொம்ப நேரமா சேஷாஸ்திரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த காலம் முடிச்சிடலாம். தென் யூ ஹாவ் ஓகே எனி சார். பர்சனல் சஜஷன்ஸ் யூ கேன் கம் டு மீ. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது ஓகே, இல்லை தேங்க்யூ. இப்போதைக்கு? கண்டிப்பா கிடைச்சது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி. வில் கனெக்ட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செப்பரேட்லி. சேஷாஸ்திரி சொல்லுங்க. சேஷாஸ்திரி கேக்குதா? ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது சேஷாஸ்திரி. எஸ். ப்ரோ நான் வந்து கிராஃபிக் டிசைனர். ஓகே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. லாஸ்ட் இயர் வந்து யூஐஎக்ஸ் கோர்ஸ் படித்தேன். எங்க படிச்சீங்க? படிச்சுட்டு மதுரையில் வின்சப் அகாடமின்னு ஒரு இடத்துல, ஓகே ஓகே மதுரை. ஓகே 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 அதுக்கப்புறம் ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த ஜாப் கிடச்சி கோயம்புத்தூரில். ஓகே ஓகே. அங்கே வந்து எப்படின்னா கிராஃபிக் அண்ட் யூஐ ரெண்டுமே டிசைன் பண்ணுவோம். கிராஃபிக் ஒர்க்கும் ம் வரும், யூஐ ஒர்க்கும் வரும். ம் இப்போ என்னன்னா, இப்போ வந்து 6 மந்த்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட்லன்ட்டு இது பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. ம் ம் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், ஒரு 10 பேர் தான் ஒர்க் பண்ணோம். ம் இப்போ வந்து இப்போ யூஐஎக்ஸில் வந்து அடுத்து இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கோடிங் நாலேஜ் கேட்குறாங்க. கோடிங் ம் எனக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கோடிங் இல்லாட்டி தான் நான் டிசைனே சூஸ் பண்ணேன். இப்போ வந்து ம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி போகலாமா, இல்லாட்டி யூஐஎக்ஸ்லேயே கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஓகே ஃபைன். அதான். இதானே நான் சொல்றேன். ம் பட் ம் யூ காட் அ ஜாப். ஆக்சுவலி பரவாயில்ல, ஜாப் கிடைச்சிருக்கு, நீங்க போயிருக்கீங்க, நல்ல விஷயம். பியூர் யூஐஎக்ஸ் டிசைனரா மாறுறதுக்கு டைம் எடுக்கும். நீங்க ஏற்கனவே கிராஃபிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டீங்கல்ல, ம் உங்களுடைய சாபம் கிராஃபிக் ஆமாம். டிசைனரோட சாபம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, வேற வழியே கிடையாது, நம்மள வேலை வாங்கிட்டே ஆகணும். அவனுக்கு எடுக்கும் போதே ஓகே இவரை வச்சு போஸ்டர் ம் டிசைனிங் முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படிதான் உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆமாம். எடுத்துட்டே இருப்பானுங்க கம்பெனிக்கு. ஏன்னா கிராஃபிக்ஸ் as well as யூஐ பண்ணணும், யூஎக்ஸ் பண்ணணும், அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய முன்னாடி பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சு. ஸோ ஓகே, நாட் ம் அ ப்ராப்ளம். நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. ம் நீங்க மார்க்கெட்ல அடுத்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி தேட ஆரம்பிங்க. பட் கம்பெனி சூஸ் பண்ணும்போது நல்ல கம்பெனி சூஸ் ம் பண்ணுங்க. ஆமாம்.
இந்த மாதிரி டுபாகூர் கம்பெனி சூஸ் பண்ணாதீங்க. ம் அதாவது ஒரு நல்ல கம்பெனினா நீங்க 2 வருஷம் ஆல்ரெடி ம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர், நீங்க கிடைச்சி தர ஒரு ஜாப்னு சொல்லிட்டு எகிரி குடிக்க ம் ஓடக்கூடாது. கரெக்டான ஜாபை சூஸ் பண்ணி ம் கரெக்டான இடத்துல உங்களை பொசிஷன் பண்ணணும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க, ம் யூஐ தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய் நோ சொல்ல முடியாது எங்கேயும். கிடைக்கிற வேலை கொடுக்குற வேலையை பண்ணினே ம் வாங்க, ஆமா கிடைக்கிற வேலை கொடுக்குற வேலை பண்ணிட்டே வாங்க. ம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்க ப்ரொஃபைல்ல இருந்து கிராஃபிக் டிசைனோட ஒர்க் எல்லாம் கம்மி பண்ணிட்டே வாங்க. ஷோகேஸ் சம் மோர் யூஎக்ஸ் ஒர்க் இன் ம் யுவர் போர்ட்ஃபோலியோ. ம் நானுமே வீடியோ எடிட் பண்ணியிருக்கிறேன், ஹெச்ஆர் வேலை, நான் கொடுத்த வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் அப் கம்பெனியில், ஓகேவா. அதுக்காக வந்து என் ம் ப்ரொஃபைல ஆமா வந்து நான் எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தேன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க யார் தான் ம் கேட்பாங்க உங்களை வந்து லாஸ்டா, நீ டெவலப்பரா இல்ல டிசைனரா, நீ யார் தான் நீ அப்படின்னு கேட்பாங்க. யூ டோன்ட் வாண்ட் டு ஷோ ம் ஆல் த திங்ஸ் டு பீப்புள். நீங்க காட்ட வேண்டியது இப்போதைக்கு உள்ள என்ட்ரிக்கு ம் போறதுக்கான எல்லாம் காட்டுங்க. பட் கொஞ்ச நாள் போனதுக்கு ம் அப்புறம் கிராஃபிக்ஸை டோட்டலா மறைச்சிருங்க உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து. ம் அது கொஞ்சம் டைம் ஆமா எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பொறுமையா அப்படியே மூவ் பண்ணி போங்க. இட் வில் பி ஹேப்பன். ம் இப்போ வேற என்ன ம் கொஸ்டின் கேட்டீங்க ஆக்சுவலா நீங்க? இது இப்போ அடுத்து நிறைய கம்பெனில கோடிங்கும் கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட்லி, HTML கோடிங் தெரியுமா, கேட்டீங்களா? CSS தெரியுமா? ஓகே ஆ ப்ரோ, நான் கிளியரா உங்களுக்கு ம் சொல்றேன். HTML ம் CSS வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆ தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஆ கதை படிப்பீங்களா நீங்க? ம் கதை படிப்பீங்களா? ஆ ம் அதே மாதிரி டேபிள்னா என்ன, யூஐல டேபிள்னா என்ன தெரியுமா? அந்த டேபிளோட டேக் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கதை படிக்கிற மாதிரி படிங்க பிரதர். கோட்லாம் நீங்க அடிக்க தேவையே ம் இல்லை. இப்பயும் நான் சொல்றேன், யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் அ கோட், பட் ட்ரை டு ம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ம் HTML, வாட் இஸ் CSS. டேகோட நேம்ஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்க. பார்த்து முடிச்சுட்டு ம் அதுல இருக்கிற 30-40 டேகையும் பார்த்துட்டீங்களா, CSS பார்த்துட்டீங்களா, பார்த்துட்டு மட்டும் வாங்க. அதாவது சும்மா எவ்ரிடே ஒரு 3 minutes 20 minutes ஒரு 4 minutes அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சும்மா படிச்சுட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு யூஐ விஷயத்தை பத்தி ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல நீங்க என்ன பண்ணீங்க, HTML CSS ஆட் பண்ணீங்க. இப்போ HTML CSSனா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியும் சொல்லுங்க. ம் உங்ககிட்ட வந்து ஆ கோட்ல அடிக்க மாட்டாங்க, ஃபிக்மால தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. ம் சொல்றது புரிஞ்சுதுங்களா? ம் புரிஞ்சு யூ நீட் டு நோ, பட் யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் அ கோட். புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க, ஓகேவா. ம் நீங்க ஓகே ப்ரோ கோடெல்லாம் அடிக்க ம் தேவையில்ல. நானுமே இத்தனை வருஷமா இருக்கிறேன், கோட் ம் அடிக்க சொன்னாங்க தான், ஓகேவா. ம் நான் கிளியரா சொல்லிட்டேன், ஐயா ஐ ம் வாண்ட் டு பிகம் அ ம் யூஐ யூஎக்ஸ் பர்சன் ஆர் டிசைனர். ஏன்னா கோடெல்லாம் ம் அடிக்க வைக்காதீங்க. இன்னைய வரையும் நான் ம் கோட் அடிச்சது கிடையாது. இயர்லியர் ம் டேஸ் கோட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு HTML தெரியும், CSS தெரியும். ஸ்டாட்டிக்கா நான் ம் வெப்சைட்டும் பண்ணியிருக்கேன், எத்தனையோ கிளைண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணி வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். அது மேட்ரு ம் கிடையவே கிடையாது. என் ம் ப்ரொஃபைலோட வேலை ரிசர்ச் பண்றது, என் ம் ப்ரொஃபைலோட வேலை வந்து பாத்தீங்கன்னா யூஐ ஒர்க் பண்றது. என் வேலை ம் என்னன்னா விஷுவல் டிசைனிங் பண்றது. அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ம் அதுக்கு மேற்கொண்டு நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன், ஏன்னா பண்ண தெரியாதுங்க அப்படி சொல்லிடுவேன். ம் இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் வரும், எனக்கு HTML தெரியுமா, இல்ல ஆங்குலர் ஜேஎஸ் தெரியுமா, ரியாக்ட் ஜேஎஸ் தெரியுமான்னு கேட்பாங்க. சாரி, ம் சாரி படி, மை மை லேர்னிங் ஹாஸ் பீன் விஷுவல் டிசைன் அண்ட் விஷுவல் லாங்குவேஜ் அண்ட் ரிசர்ச். ம் திஸ் இஸ் மை கோர், திஸ் இஸ் மை கோர். எல்லாம் எனக்கு கேட்காதீங்க, ம் எல்லாத்தையும் நான் படிக்க மாட்டேன், பண்ண மாட்டேன். ம் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வில் செட் டு பீப்புள். ஓகேங்களா? ஓகே ஆ ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை அவ்வளோதான், இந்த டவுட் தான் சூப்பர், இருந்துச்சு. சூப்பர். தேங்க்யூ சேஷாஸ்திரி. ஆ தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நீங்க எந்த ஊர் ஆக்சுவலா? மதுரை ப்ரோ. மதுரை. சூப்பர், வெரி குட். டன். நீங்க சப்போஸ் ம் உங்களோட ப்ரொஃபைல அப்கிரேட் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த 1 month ப்ரோக்ராம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராபபிலி யூ மே ஓகே கெட் சம் கிளாரிட்டி. ஓகேவா? ஓகே ப்ரோ. டன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ ம் மச் ஃபார் ஆல் ஆஃப் அவர் ஃபோக்ஸ். கண்டிப்பா நீங்க எல்லாரும் சீக்கிரமா டிசைனராகவும் உங்களுடைய நினைச்ச கெரியர்ல மூவ் ஆகணுன்றதுக்கான ஒரு முயற்சியில ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சஜஷன் என்ன நடந்தாலும் நம்ம கண்டிப்பா விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் ஃபைட் பேக் டு தி ட்ரீம். ஓகே, நல்லா பண்ணுங்க, சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்லயோ மீட் அப்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம், சரியா? ஓகே கைஸ், பாய், டாடா.